தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டிச் சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாருக்கும் நம்முடைய பரம்பிதாகிய தேவனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையின் சமாதானம் உண்டாக அன்பின் வாழ்த்துக்களை இந்த அருமையான ஒரு மாலை பொழுதில் தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய பிதாவாகிய தேவன் ஒவ்வொரு நாளும் அவருடைய உன்னதமான சத்தியங்களை கேட்கும்படியாக நமக்கு கிருபை செஞ்சிருக்காங்க. அந்த அடிப்படையிலே கூட கடந்த ஒரு சில நாட்களாக நம்ம பார்த்து வரக்கூடிய பாடங்கள் எல்லாமே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திற்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ள வகையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்திருக்கிறோம். உண்மையாகவே இந்த ஒரு நேரத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும் வகையில் இந்த சத்திய பாடத்தை இந்த நாளும் கூட நம்ம பார்க்க இருக்கிறோம். பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாக நம்ம ஒரு ஜெபம் செய்து இந்த கூடுகையை நம்ம ஆரம்பம் செய்யலாம். நம்ம மத்தியில் ஜெபம் செய்யும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பாபா அவர்களை நம்ம முன்னழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீட்டிருந்து இந்த பூமியில் உள்ள மக்களாக எங்களை கண்ணோக்கி பார்த்து வழிநடத்துவார்கள். நண்பின் நல்ல தகப்பனே, இதோ அப்பா, கடந்த நேரங்களில் கூட எங்களை கண்ணின் இமை போல பாதுகாத்து வழிநடத்தி எங்கள் வாழ்நாட்களில் கூட ஒரு நாளை கிருபியாய் கொடுத்து அது பகல் முழுதும் எங்களை காத்து வழிநடத்தி இந்த ஒரு சாயங்கால வேளையிலும் கூட நாங்கள் சகோதரும் சகோதரியுமாக ஒன்று கூடி வந்து உமது மேலான சத்தியத்தை நாங்கள் தியானிக்க நீ பாராட்டின கிருபிக்கும் அன்புக்காகவும் கூட மீண்டுமாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கணும். அப்பா, இதோப்பா, இந்த உலகத்திலே கோடான கோடி மக்கள் இருந்த போதும் கூட அற்பமும் குப்பையுமாகிற எங்களை நீர் முதல் மிக பெரிதான கிருபையினாலே பிரித்து இந்த ஒரு மேலான சத்தியத்தை நீ கொடுத்து வருகிறீர். இந்த ஒரு மேலான கிருபைக்காக கூட மீண்டுமாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் கிருபை ஸ்தோத்திரம் எடுத்துவோம்ப்பா. இந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நாங்கள் அதை கேட்பதோடு மாத்திரமல்லாமல் அதன்படியே என் ஜீவிதத்தில் நடந்து 30, 60, 100 வழங்கப்பட்ட எங்கள் ஓட்டத்தை ஓட தேவையான ஞானத்தையும் பரிசுத்தாவையும் கூட அது இல்லாமல் தந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துமாறு கூட கேட்டுக்கோப்பா. இன்றைய நாளும் கூட பேச இருக்கின்ற தாசனையும் கேட்கின்ற எங்களுக்கும் தேவையான பரிசுத்தாவை கொடுத்து உம்முடைய மேலான சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூட அறிவும் ஞானத்தையும் கூட தந்துள்ளோமப்பா. இந்த கூட்டம் துவக்கம் முதல் முடிவடைந்தும் ஒரு திவ்ய பிரசன்னம் இருந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் கர்த்தரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட நாமத்தில் கேட்டுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நம் துதி ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பொதுவாக நம்ம சத்திய பாடங்கள் கேட்கும் பொழுது நம்ம சபை ஐக்கியத்தில் நம்ம ஒன்று கூடி நேரடியாக அந்த சத்திய பாடங்களை நம்முடைய சகோதரர்களெல்லாம் நம்ம முகமாக கண்டு அந்த பாடத்தை கேட்கும்பொழுது இருக்கக்கூடிய ஒரு பயபக்தி, நீங்கள் இந்த இணையதள வாயிலாக நீங்கள் கேட்கும் பொழுதும் அதே பயபக்தியோடு இந்த சத்திய பாடத்தை நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு அன்பின் வேண்டுகோளாக உங்கள் மத்தியில் நாங்கள் வைக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சோர்வு எப்படிப்பட்ட சோர்வு அப்படின்னா, நம்ம தேவனுடைய நேற்றுக்கு நம்ம பாடத்தில் பார்த்தோம் இல்லைங்களா, நம்முடைய சகோதரர் பாடம் கொடுத்தாங்க. தேவனுடைய எச்சரிப்பின் சத்தம் இல்லைங்களா, நம்ம தவறு செய்யும் போதெல்லாம் தேவன் நமக்கு உணர்த்துறார். காரணம், சத்திய தேவனுடைய வார்த்தைகள் நம்ம எங்கேருந்து எதன் வழியாக கேட்டாலும் அதே பயபக்தியோடு நம்ம இந்த பாடத்தை நம்ம கேட்கணும் அப்படிங்கிறது கூட நம்ம நினைவில் வச்சுக்கொண்டு இந்த பாடத்துக்குலாம் நம்ம கண்டு செல்லலாம். நம்முடைய சகோதரர் எடுத்துக்கொண்ட தலைப்பு பார்த்தீங்கன்னா, பிலமோனுக்கு எழுதின நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபத்தை இன்னைக்கு நம்ம பாடமாக நம்ம கற்றுக் கொடுக்க வர்றாங்க. நம்முடைய அன்பு சகோதரர் நித்தின் பிரதர் அவர்கள் தேவனுடைய செய்திகளை பகிர்ந்தளிக்கும்படியாக நம்ம அவரை முன்னழைக்கிறோம் சபையின் சார்பாக. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரரும் நம்முடைய அருமை நேசருமா இருக்கின்ற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பின் நாமத்தினாலே தேவனுடைய சமூகத்திலே கூட்டி சேர்க்கப்பட்டுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த மாலை பொழுதிலே தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய பிதாவாகிய தேவன் அவருடைய அளவற்ற கிருபையினால ஒவ்வொரு நாட்கள் தோறும் இப்படியாக வேதத்தில் இருக்கக்கூடிய மிக உன்னதமான பாடங்களை ஒவ்வொரு சகோதர வாயிலாக நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். ஸோ இன்றைய ஒரு நாளிலும் கூட நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தின் பிரயோஜனமாக கூட புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிருபத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். இந்த பாடத்தோட தலைப்பு பார்த்தீங்கன்னா, பிலமோனுக்கு எழுதின நிருபம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். வேதத்தில் அநேக நிருபங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்கள் அநேகம் இருக்குது.
அதில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நிருபம் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாமே சொன்னாலும் இதில் வந்து கொஞ்சம் இன்னும் ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத இந்த பாடத்தில் நம்ம பார்க்கலாம். இந்த பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பர்சனல் லெட்டரை அவர் எழுதியிருக்கார். இந்த ஒரு பர்சனல் லெட்டர் வந்து தேவன் ஏன் இந்த 66 புஸ்தகத்தில் வச்சிருக்கார், இதில் நமக்கு என்ன படிப்பினை. நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா பிலமோனுக்கு எழுதின நிருபத்திலிருந்து நம்ம ஏதாவது ஒரு அட்வான்ஸ் ஸ்டடீஸ்க்கோ இல்லை ஒரு பேசிக் ஸ்டடீஸ்க்கோ ஏதாவது கீ ரெஃபரன்ஸ்க்கு ஏதாவது வேர்ஸ் எடுத்துருக்குமா? ரொம்ப நம்ம எடுக்கல ஒன்றும் சொல்ல போனால். என்ன கேட்டிங்கன்னா அது ஒரு தனிப்பட்ட லெட்டராக இருக்கனால வேற எந்த ஒரு பாடத்துக்குமே இந்த ஒரு நிருபத்திலிருந்து நம்ம வசனங்கள் வந்து எடுத்துருக்க வாய்ப்பு குறைவு. ஸோ இந்த பாடத்துக்கு நம்ம இன்னொரு தலைப்பு கூட வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியம் உள்ளவனும் பிரயோஜனம் உள்ளவனும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கூட வைக்கலாம். ஏன் இந்த தலைப்பு நம்ம சொல்கிறோம்னா இந்த பாடத்தில் வரக்கூடிய நபர்களுடைய குணாதிசயங்கள் வந்து இந்த ஒரு பாயிண்ட்குள்ளே இருக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ பிரியம் உள்ளவனும் பிரயோஜனம் உள்ளவனும். ஸோ நேரடியாக எப்பவுமே ஒரு நிருபம் அல்லது ஒரு வகையான தீர்க்க தரிசனம் நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அதனுடைய பின்னணி என்ன, யார் எழுதுனாங்க, எப்போ எழுதுனாங்க, எந்த காலத்தில் எழுதுனாங்க, எதுக்காக எழுதுனாங்க அப்படிங்கிறத பார்க்கறது நம்முடைய வழக்கம். அதே போல் அந்த நிருபத்தை எழுதினவர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஒரு நிருபத்தை எழுதுறார். ஸோ அவர் எப்போ எழுதுறார் அப்படின்னு நம்ம கவனிக்கும் போது கிறிஸ்து வந்து தனக்கு தரிசனமாகி அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து கிறிஸ்தவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கன்வெர்ட் ஆன பிறகு அவர் அநேக ஊழிய பிரயாணங்களை மேற்கொண்டார். நம்ம இதெல்லாம் அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்திலும் தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கோம். ஸோ தன்னுடைய முதல் பிரயாணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏசியா மைனர் அப்படிங்கிற இந்த துருக்கி பகுதிக்குள்ள அவர் வந்து கடந்து போனார். உங்களுக்கு அதிகாரங்கள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க பார்த்துக்குங்க, பாடத்துக்கு நமக்கு தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு கிபி 50-51 வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய 2வது பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார். இந்த பிரயாணத்துக்கு முன்பாக தான் பவுல் மற்றும் பர்னபாக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கான்ஃபிளிக்ட் அங்கே நடக்குது. மார்க்கை கூட்டிட்டு போலாமா வேணாமா அப்படிங்கிற சூழ்நிலை இந்த பிரயாணத்துக்கு கொஞ்சம் முன்னாடி நடக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த 2வது பிரயாணத்துல தான் அவர் அநேக இடங்களுக்கு போறார். முக்கியமா தெசலோனிக்கா அப்படிங்கிற ஒரு பட்டணம், கொரிந்து பட்டணம், பிலிப்பி பட்டணம், எல்லா இடங்களுக்குமே அவர் போறார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கிபி 54 இருந்து மேபி 57க்குள்ள பவுல் மறுபடியும் ஒரு ஜேர்னி போறார். இது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய 3வது ஊழிய பிரயாணம் பார்க்கிறோம். இந்த 3வது ஊழிய பிரயாணம் அவர் வந்து முடிச்சுட்டு தன் எருசலேமுக்கு போறதுக்கு முன்னாடியே தேவன் முன்னறிவிச்சிடுறார். அகபுங்கிற ஒரு தீர்க்கதரிசி மூலமா நீங்க எருசலேமுக்கு போனீங்கன்னா இப்படி எல்லாம் கட்டப்படுவீங்கன்னு சொல்றாங்க. பவுலை எருசலேம் போனோடனே அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி அங்கேயே பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 2 வருஷம் அவர் வந்து அங்கேயும் இங்கேயும் அலக்கழிக்கப்படுறாரு நம்ம பாக்குறோம். கடைசியில பவுல் சொல்றார், நான் வந்து ரோமன், நான் வந்து சீசருக்கு என்ன பண்றேன், அபயம் விடுறேன்றார். நான் போய் வந்து ரோம்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு சீஷர்ட்டை நான் வந்து இந்த ஒரு கேஸை அப்பீல் பண்றேன் அப்படிங்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாங்கன்னா அவரோட கூட அநேக சகோதரர்கள் ரோமாபுரிக்கு போறாங்க. அப்படி போகும்போது அப்போஸ்தலர் 27-28 நீங்க கவனிச்சு பார்க்கும்போது அங்க ஒரு கப்பல் சேதம் இதெல்லாம் நடக்குது. கடைசியா ரோம் போறார். ரோம்ல போய் 2 வருஷம் என்ன பண்றாருன்னா அங்க ஒரு சிறை கைதியா ஒரு வீட்டுல ஒரு கைதியாக அவர் என்ன பண்றாருன்னு இருக்கிறார். இந்த டைம்ல தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் அநேக இடங்களை சபைகளை ஸ்தாபித்து வந்தாலும் ஒரு சில முக்கியமான இடங்கள் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய கவுன்சிலிங் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். தான் வந்து இப்படி ஒரு கைதியா இருக்கேன், இந்த டைம்ல சபைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு வருத்தத்துக்காக அநேக நிருபங்கள் எழுதுறார். நீங்க பிலிப்பியர், எபேசியர், கொலோசியர் எல்லாமே அங்கே எழுதுறார். அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ரோமாபுரியில் எழுதின நிருபம் தான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பிலமோனுக்கு எழுதின நிருபம். ஸோ ஒரு 2 வருஷம் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அவர் தங்கி இருக்கிறார் நம்ம பார்க்குறோம். ஏறக்குறைய AD 60 அல்லது 61 இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கு. எழுதினவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த நிருபம் எந்த ஊர்ல இருக்கிற பிலமோன் அப்படிங்கிற நபருக்கு எழுதுறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவர் அநேக இடங்கள்ல சபைகளை ஸ்தாபிச்சு வந்தாலும் ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா எபேசு அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து ஏறக்குறைய 3 வருஷம் இருப்பார் தன்னுடைய 3வது பிரயாணத்துல. அப்போஸ்தலர் 18-19 பாத்தீங்கன்னா அதுக்கு நியர்பைல இருக்கிற ஒரு சிட்டி தான் என்னன்னு பாத்தீங்கன்னா கொலோசை அப்படிங்கிற ஒரு பட்டணம். ஸோ கொலைசியர் நிருபம் இங்கதான் இவங்களுக்காக எழுதுறது. இந்த ஒரு பட்டணத்துல இருக்கக்கூடிய ஒரு தேவனுடைய பிள்ளை தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிலமோன். இந்த பிலமோனுக்காக ஒரு தனிப்பட்ட முறையில இந்த ஒரு கடிதத்தை எழுதுறாருன்னு பார்க்கிறோம். ஸோ நேரடியா பவுல் கொலைசே போய் அங்க சத்தியம் சொன்னாரா அப்படிங்கிறதுக்கு பைபிள் ரெஃபரன்ஸ் இல்லை. கட்டாயம் அந்த ஏசியா மைனர் ஃபுல்லா சுத்தி இருக்காரு, எபேஸ்ல இருந்திருக்காருன்னு வசனம் சொல்லும் போது ஒருவேளை கொலேஸ்ல இருந்து கூட எபேசு வந்து இந்த சத்தியங்களை அவங்க கேட்டிருக்கலாம். அப்படிதான் பிலமோன்லாம் சத்தியத்துக்குள்ள வந்துட்டு நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த கொலேசேக்கு என்ன ஒரு பேர் கொடுக்குறாங்கன்னா லைகாஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நதி இருக்கு. அந்த நதியை ஒட்டி இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கு, ஒரு அழகான ஒரு பள்ளத்தாக்கு பகுதி தான் இந்த கொலேசே அப்படிங்கிற ஒரு சிட்டின்னு நம்ம பார்க்கிறோம். கொலேசே, லவோதிக்கியா, அது மட்டும் இல்ல ஹைராபோலிஸ்ன்னு சொல்றாங்க. இந்த 3 பட்டணங்களுமே ஒன்றன் பின் நியர்பையில் இருக்கிற ஒரு பட்டணம். இங்கெல்லாம் நிறைய சுவிசேஷங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலும் அவர் கூட இருக்கிற அநேக தேவனுடைய பிள்ளைகளும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அறிவிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இந்த
நிருபம் எழுதினது பவுல் யாருக்கு எழுதுறாருன்னா பிலமோன்கிற ஒரு நபருக்காக. அவர் எந்த இடத்துல இருக்கிறாருன்னா கொலேசே அப்படிங்கிற ஒரு பட்டணத்துல இருக்கிறாரு நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த நிருபத்தை ஏன் எழுதுறாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு எஜமான் மற்றும் ஒரு அடிமை, ஒரு மாஸ்டர் ஒரு ஸ்லேவ், அவங்க 2 பேருக்கு நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் பவுல் எழுதுறார். ஒரு ஸ்லேவை திரும்பி தன்னுடைய மாஸ்டர்கிட்ட போய், நீங்க இனிமேல் வந்து ஸ்லேவ் அண்ட் மாஸ்டர் கிடையாது, அதாவது நீங்க அடிமை மற்றும் எஜமான் கிடையாது, நீங்க 2 பேருமே கிறிஸ்துவுக்கு அடிமைகள், நீங்க ஒரு கிறிஸ்துவுக்குள்ள சகோதரர்களா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை தான் வலியுறுத்துறதுக்கு இந்த ஒரு நிருபத்தை எழுதியிருக்காருன்னு பார்க்குறோம். ஸோ யார் அந்த மாஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர் கொலேசிய பட்டணத்தில் இருந்திருக்கார். பவுல் மூலமா சத்தியம் கேட்கப்பட்டிருக்கு. பவுல் அவர் கூட உடன் இருந்த எப்பாப்பிரா அவர் மூலமா. ஸோ இவருக்கு அநேக அடிமைகள் அந்த காலத்துல இருந்திருக்காங்க. ஸோ அடிமைகள் வைக்கலாமா, இதை பைபிள் என்கரேஜ் பண்ணுமா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லலாம்? பைபிள் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நியாயப்பிரமாணத்துல சில கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்துல ரோமர்கள் வாழ்ந்த ஒரு காலத்துல இது வந்து ரொம்ப சகஜமா இருந்திருக்கு. பிலமோனுக்கு பல அடிமைகள் கூட இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அவர் கூட இருந்த ஒரு அடிமை தான் யாருன்னு பார்க்கும்போது ஒனேசிமு அப்படிங்கக்கூடிய ஒரு நபர். ஸோ இந்த ஒனேசிமு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரெக்கமெண்ட் பண்ணி பிலமோனுக்கு எழுதுறாரு. ஏன் ஒனேசிமு பத்தி அவர் எழுதுறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த ஒனேசிமு பிலமோன் கூட தான் அந்த அடிமையா தன்னுடைய காரியங்களை செலுத்திட்டு இருக்கும்போது ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு தவறு, மேபி என்ன சொல்றாங்கன்னா பணம் கொஞ்சம் என்ன பண்ணிருக்கலாம்னா அவர்கிட்ட இருந்து எடுத்திருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு செய்யக்கூடாத ஒரு தவறு பண்ணிட்டு இது எஜமானுக்கு தெரிஞ்சா ஏதாவது ஒரு இஷ்யூ ஆயிருமேன்னு சொல்லிட்டு கிளம்பி நேரா எங்க ஓடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு இருக்கிற ஒரு உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ரோம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சிட்டி, வர்த்தகம் பண்ணக்கூடிய ஒரு இடம், நிறைய பேர் வந்து போயிட்டு இருப்பாங்க. கட்டாயம் இவர் போய் ரோமுக்குள்ள ஒழிச்சுட்டாருன்னா, இன்னைக்கு உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல சென்னையில போய் ஒரு மாஸ்க் ரோடுக்குள்ள புந்துட்டா நம்மள என்ன பண்ண முடியாது? இன்னைக்கு யாரும் சென்னை போக மாட்டோம், கண்டுபிடிக்காத கஷ்டம். அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன்ல இவர் எப்படியோ வந்து ரோமாபுரி போயிடுறாரு. அப்படி ரோமாபுரி போகும்போது மேபி இவருக்கு என்ன சூழ்நிலை, இவர் எதுல இன்ஸ்பயர் ஆயிருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா ஒரு அடிமை தன் எஜமான் கிட்ட வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது திடீர்னு தப்பிச்சு போயிடுறாரு. போனோன்னா ஃபர்ஸ்ட் அவருக்கு என்னெல்லாம் பிரச்சனை வந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ப்ராக்டிக்கலா போனோடனே எங்க தங்குறது, எதை சாப்பிட்றது, யார் நம்ம கூட இருப்பா, எதுவுமே தெரியாது. ஈவன் தோ ஒரு அடிமையா இருந்தா கூட பிலமோன் வீட்டுல இருக்கும்போது இதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டியதே இல்லை. சாப்பாடு நேரத்துக்கு கிடைச்சிடும், தூங்குறதுக்கு தனியா கட்டாயமா அவருக்கு ஒரு இடத்த கட்டாயமா ஏற்பாடு பண்ணியிருப்பார். இவர் பிலமோன் விட்டு ஓடி போன பிறகு ரோமாபுரியில அலைந்து திரியும் போது கட்டாயம் இந்த ஒரு விஷயம் இவருக்கு என்ன இருக்கலாம்னா தோணி இருக்கலாம், இவ்வளவு நான் அடிமையிலிருந்து ஒரு ஃப்ரீடம்குள்ள வந்தாலும் இப்ப கூட நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிங்கும் போது அங்க ஒருத்தர் கிறிஸ்துவ நிமித்தமா ஒரு அடிமையா அநேக ஜனங்களுக்கு சத்தியத்தை போதிக்கிறத இவர் என்ன இருக்காருன்னா பார்த்திருக்காரு. இவர் கூட ரொம்ப முக்கியமா எப்பாப்பிரா அப்படிங்கிற ஒரு சகோதரர் இருந்திருக்காரு, அப்போஸ்தலனாகிய பவுல் கூட. ஸோ இவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஏதோ ஒரு வகையில கட்டாயம் அப்போஸ்தலனாகிய பவுலை பிலமோன் மீட் பண்ணியிருக்கணும், மன்னிக்கவும் ஒனேசிமு மீட் பண்ணியிருக்கணும். அப்படி மீட் பண்ணும்போது தன்கிட்ட இருக்கிற சூழ்நிலையெல்லாம் அவர் சொல்லியிருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல், நீங்க இப்படி வந்து செயின் போட்டு உங்களை கட்டியிருக்காங்க, நீங்க ஒரு வீட்டுல கைதியா இருக்கீங்க, ஆனா இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களா அப்படிங்கும் போது கட்டாயமாக பிலமோனுக்கு கம்ப்ளீட் டாக்டரின் யார் சொல்லியிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். அப்படி சொல்லும் போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து பிலமோன் சொல்றேன்னா மன்னிக்கவும், நான் பிலமோன் சொல்ல, இந்த ஓடி போன அந்த ஒரு அடிமை வந்து பாத்தீங்கன்னா ஒனேசிமஸ். இந்த ஒனேசிமுக்கு நிறைய டாக்டரின் சொல்லி கொடுத்துருக்கணும். பவுல் கூடவே ஒனேசிமு ரொம்ப நாட்கள் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா மேபி கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம். இப்போ பவுல் எல்லாமே விசாரிச்சிருப்பாரு, நீ வேலை செஞ்ச, இப்போ ஏன் இங்க வந்துன்னு சொல்லும் போது, நான் இந்த மாதிரி கொலேசிய பட்டணத்துல ஒரு அடிமையா இருந்தேங்க அப்படிங்கும் போது அங்கிருந்து நான் தப்பிச்சு வந்துட்டேன், நான் சில தவறு பண்ணிட்டேன் அப்படிங்கும் போது, கொலேசிலியா யார்கிட்ட அடிமையா இருந்திருப்பேன், இந்த மாதிரி நிறைய கேட்கும்போது கட்டாயம் தன்னுடைய எஜமானுடைய பேருன்னு சொல்லும் போது பவுலுக்கு பிலமோனை நல்லா தெரிஞ்சிச்சு. இப்ப என்ன பண்றாருன்னா இவர் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டாரு. சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட இந்த சகோதரனை திருப்பி அந்த காலத்துல என்ன ஒரு வழக்கம்னா, ஒரு அடிமை ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா சிவியர் பனிஷ்மெண்ட் என்னன்னா அவரை கொலை பண்ற கூட ரைட்ஸ் இருக்கு. இப்ப பிலமோன் செய்த தப்புக்கு கட்டாயம் பிலமோனை கொல்லலாம், சாரி மன்னிக்கவும், தயவு கூர்ந்து மன்னிச்சுங்க, ஒனேசிமோ கொல்லலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஒருத்தர் கிறிஸ்துவத்துக்குள்ள வந்துட்டாருன்னா கட்டாயம் நடக்காது. ஏன்னா பிலமோனுக்கு எழுத நிருபம்னால அவர் பேரே வந்துச்சு. அப்ப பவுல் என்ன பண்றாருன்னா ஒனேசிமோ எப்படியாவது தன்னுடைய எஜமானாகிய பிலமோன் கூட சேர்க்கணும்னு சொல்லிட்டு ரோமாபுரியில ஏறக்குறைய கிபி 60-61 ஒனேசிமோ ரெக்கமெண்ட் பண்ணி பிலமோனுக்கு ஒரு கடிதத்தை அவர் எழுதுறார். என்ன எழுதுறாரு அப்படின்னா, நீங்க நினைச்ச மாதிரி வந்து ஒனேசிமோ ஒரு தவறு பண்ணிட்டு போயிருக்காரு, ஆனா இப்போ ஒனேசிமோ என்னோட பையன், நான் சத்தியத்தின் நிமித்தமா ஒனேசிமோ பெற்று எடுத்துட்டேன், அவன் நம்மள ஒரு சகோதரன், கட்டாயமாக நீங்க அவன் என்ன பண்ணிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி பிலமோனை
பிலமோனுக்கு நிருபம் எழுதி இல்ல மணிக்கு ஒனேசிமுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அவர் என்ன பண்றாருன்னா பிலமோன்ட்டு அனுப்புறாரு. என்ன இதுல ஒரு பியூட்டி அப்படின்னா, அந்த லெட்டரை கொண்டு போறவரே யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒனேசிமுஸ். ஸோ 2 நிருபங்கள் இந்த டைம்ல வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் சைமல்டைனியஸா ரோம்ல இருந்து அனுப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னு பிலமோனுக்கு எழுதின நிருபமும், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கொலேசியருக்கு எழுதின நிருபம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது கொலேசியில தான் பிலமோன் இருக்காரு. அப்ப மேபி இந்த 2 லெட்டரும் ஒரே டைம்ல எழுதி 2 சகோதரர் மூலமா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அங்க பிலமோனுக்கு போகுது. ஸோ இதுதான் பிலமோன் வந்து கடைசியா அவரை வந்து சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும்னு பவுல் விரும்புறாருன்னு பார்க்கணும். ஸோ இந்த 3 பேருக்கு நடந்த ஒரு முக்கோண ஒரு சரித்திரம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிலமோனுக்கு எழுத நிருபம். ஸோ தவறு செய்து ஓடி வந்த ஒரு அடிமை ஒரு தருணத்துல கிறிஸ்துவோடைய சத்தியத்தை கேட்டு பவுலுக்கு என்ன ஆகிறாருன்னா ஒரு சீஷனா பவுல் பெற்றெடுத்த ஒரு மகனாக ஒனேசிமு மாறுறார். இந்த ஒனேசிமுவை தன்னுடைய எஜமான்ட்ட அனுப்பிச்சு பிலமோன்ட்ட அனுப்பிச்சு, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள 2 பேரும் அடிமையும் கிடையாது எஜமானும் கிடையாது, நீங்க 2 பேருமே கிறிஸ்துவுக்கு அடிமை. நீங்க திருப்பி வந்து பிலமோனை ரெக்கமெண்ட் பண்றாரு. பிலமோன்ட்ட என்ன சொல்றாருன்னா நீங்க ஒனேசிமுவை ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி எழுதுற ஒரு நிருபம் தான் வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதுற நிருபம் தான். ஸோ இதனுடைய பின்னணி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் இதனுடைய சரித்திரம், ரொம்ப சிம்பிளா சொன்னா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பி ஒவ்வொரு வசனமா நம்ம வாசிக்கும் போது அதுல அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கேரக்டர் எப்படி இருந்திருக்கு, பிலமோனுடைய கேரக்டர் எப்படி இருந்திருக்கு, ஒனேசிமுவை பவுல் எப்படியெல்லாம் போற்றி பேசுறாரு, ஏன்னா அவர் திருந்திட்டார், அதனுடைய குணாதிசயங்களை குணலட்சணங்களை என்ன பண்ண போறோம்னா இந்த பாடத்துல நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போறோம். ஸோ இந்த கொலேசிய பட்டணத்துல ஒரு சபை ஸ்தாபனமானதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஊழியக்காரன் யாருன்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கூட ஒருத்தர் இருந்திருக்கார். அவரை பத்தி வாசிக்கலாம். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதை எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாலும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனுமாய் இருக்கிற எப்பாப்பிராவினிடத்தில் நீங்கள் கற்றறிந்திருக்கிறீர்கள். சோ கொலேசியருக்கு எழுதும்போது நிறைய விஷயங்களை ரெக்கமெண்ட் பண்ணி எழுதும்போது என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு நான் எழுதுற எல்லா விஷயமே ஆல்ரெடி ஒருத்தர் உங்க கூடயே இருந்து நிறைய டீச் பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் பேர் என்னன்னு பார்க்கும்போது எப்பாப்பிரா. ஸோ கொலேசே அப்படின்னாவே அதுல மெயினா வர்றவர் எப்பாப்பிரா. இவர் மூலமா தான் அங்க சபை என்ன இருக்குன்னா ஸ்தாபனமாயிருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுலும் மேபி இவங்க போய் பவுலை மீட் பண்ணியிருக்கலாம் எபேசல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதுதான் அதனுடைய பின்னணி. ஸோ இந்த நிருபத்தை எடுத்துட்டு போறது யாரு, கொலேசியரும் சரி பிலமோனும் சரி, யார் எடுத்துட்டு போய் டெலிவரி பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த எப்பாப்பிரா பத்தி சொல்லிட்டு இன்னும் 2 கேரக்டர் சொல்றாரு. கொலேசியர் நிருபத்தை முடிக்கும் போது கொலேசியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கொலேசியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாளுமாய் இருக்கிற தீகிக்கு என்பவன் என் செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான். இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, பிரியமான சகோதரன், உண்மையுள்ள ஊழியக்காரன், கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையா இருக்கிற. இப்படி ஏதாவது ஒரு சகோதரரை பத்தி நம்ம பேசுவோமா? ஒரு சூப்பர் பிரதர் நம்ம கூட இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க உங்களுக்கு திங்க் பண்ணி அவரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட சொல்லும்போது இந்த மாதிரியான வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா அவர் இல்லாதப்ப யூஸ் பண்றது வந்து சரி. ஏன்னா ஒரு சகோதரர் இருக்கும்போது அவரை பத்தி புகழ்ந்து பேசினா மேபி அதை வஞ்ச புகழ் சனியா மாறிடும். அவர் இல்லாதப்ப இன்னொரு சகோதரர்கிட்ட இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் சொல்றது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த ஒரு வழக்கம், அது தேவனுக்கு உகந்ததா இருந்துச்சு. அவர் சொல்றாரு, தீகுக்கு என்பவன் இந்த செய்தியெல்லாம் என்ன பண்ணுவாருன்னு அறிவிப்பார். அப்ப இந்த நிருபத்தை எடுத்துட்டு போறதே யாராவது இருந்துக்கணும்னா தீகுக்கு எடுத்துட்டு போயிருக்கணும். அவரு கூட யார் போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா நம்ம கவனிக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, கொலேசியரும் பிலமோனுக்கு எழுத நிருபம் சைமல்டேனியஸா போயிருக்கு. அதனால கொலேசியர்ல என்ன வருதோ அது பிலமோனுக்கும் அப்ளிகபிள். அதுல 9ஆம் வசனம். கொலேசியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவனையும் உங்களில் ஒருவனுமாய் இருக்கிற உண்மையும் பிரியமும் உள்ள சகோதரனாகிய ஒனேசிமு என்பவனையும் உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறேன். அவர்கள் இவ்விடத்து செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். சோ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், ரோமாபுரியில் இருக்கிற சூழ்நிலை என்ன, இங்க ஆக்சுவலா எப்பாப்பிராங்கிறவர் பவுல் கூட தான் இருக்கார், எங்களுடைய நிலைமை என்ன, எல்லாமே தீகுக்கும் ஒனேசிமும் சொல்லுவாங்க. அந்த 2 சகோதரருக்கும் பவுல் என்ன சர்டிபிகேட் கொடுக்குறாருன்னா, அவனையும் உங்களில் ஒருவனாய் இருக்கிற உண்மையும் பிரியமும் உள்ள சகோதரனாகிய ஒனேசிமு. இப்போ மேபி கொலேசிய பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கு பிலமோனுடைய அடிமை தான் ஒனேசிமுன்னு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இந்த வார்த்தைகளை அவங்க வந்து படிக்கும்போது ரொம்ப எமோஷனல் ஆயிருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரு தருணத்துல இப்படி இருந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள பவுலெல்லாம் அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட கொலேசியர்ல இருக்கிற எல்லா ஜனங்களும் நம்ம எப்படி இயேசு கிறிஸ்துவ பாக்குறோமோ அந்த மாதிரி பவுலை பார்த்திருப்பாங்க. ஏன்னா ரொம்ப ஒரு மூத்த சகோதரர், சத்தியத்தில் வழிநடத்துறவர். பவுல் வந்து ஒனேசிமுக்கு இப்படி சர்டிபிகேட் கொடுக்கும்போது கட்டாயம் அந்த நிருபம் வாசிக்கும் போது அவங்களுக்கு என்ன இருக்குன்னா உடம்பெல்லாம் புல்லரிச்சிருக்கு. ஸோ இப்படி ஒரு மனம் திரும்புதல் ஒனேசிமு கிட்ட இருந்திருக்கா அப்படிங்கறத அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அவரே சொல்றார்,
தீகுக்கும் இந்த லெட்டர் கொண்டு வராரு, கூட ஒனேசிமும் வராரு. கட்டாயம் ஒனேசிமும் இந்த விஷயத்தெல்லாம் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு சொல்லுவார். ஸோ இதே டைம்ல இன்னொரு நிருபம் பிலமோனுடைய வீட்டுக்கு போகுது. எடுத்துட்டு போறது யாரு? தான் வீட்டிலிருந்து சிறு தவறு செய்து வெளியே போன ஒரு அடிமை. மேபி இதெல்லாம் நம்ம இமேஜினேஷன் தான், டைரக்ட் ரெக்கார்டு இல்லை பைபிள்ல. ஒரு அடிமை தன்னுடைய நிருபத்தை கொண்டு போய் தன்னுடைய எஜமான்ட்ட கொடுக்கும்போது, எஜமான் முதல்ல நிருபத்தை வாங்கி படிக்கிறதுக்கு முன்னாடி அவர் எப்படி பார்த்துருப்பார்? சும்மா ஒரு இமேஜினேஷன் தான். இன்னைக்காவது ஃபோன் இருக்கு, ஒரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரிப்பா ஒனேசிம திருந்திட்டாரு பிலமோன், நான் லெட்டர் கொடுத்துட்றேன், அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஏற்றுக்கும் அப்படின்னா பிரச்சனை இல்லை. அன்னைக்கு வந்து ஃபோன் மாதிரி தான் இந்த நிருபமே. இப்போ பிலமோன் இந்த நிருபத்தை வாங்கறதுக்கு முன்னாடி ஒருவேளை நியூஸ் போயிருந்தா கூட ஒனேசிமோ எப்படி அவர் டீல் பண்ணியிருப்பார்? கரெக்டாக டீல் பண்ணியிருக்கணும். கரெக்டாக டீல் பண்ணணும்னு எழுதுறது தான் இந்த பிலமோனுக்கு எழுதுற நிருபம்னு பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த நிருபத்தில் எவ்வளவு பகுதிகளாக அந்த நிருபத்தை நம்ம பிரிக்கலாம். இந்த நிருபத்தில் பவுலுடைய கேரக்டர், அவருடைய மெச்சூரிட்டி எப்படி காமிக்கிறார், பிலமோனுடைய ஏர்லி லைஃப் கிறிஸ்டியானிட்டிக்குள் எப்படி இருந்துச்சு, ஒனேசிமோடைய மனம் திரும்புதல் எப்படி இருந்துச்சு, நமக்கான பாடம் இதில் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிலமோனுக்கு எழுதின நிருபத்தில் நிறைய காரியங்கள் இருக்குது. இந்த டைட்டிலே அவங்க கொடுக்குறாங்க, ஃபர்கிவ்னஸ், ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஃப்ரீடம். ஒரு வகையான சுதந்திரம் இருக்கு, ஒரு வகையான நட்பு இருக்கு, கிறிஸ்துவுக்குள்ளான நட்பு, ஒரு வகையான மன்னிப்பு கூட இந்த நிருபத்தில் இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ பிலமோன் நிருபத்தை 4 பாகங்களாக நம்ம பிரிக்கலாம். முதல்ல verse 1 to 3 என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன் அண்ட் கிரீட்டிங்ஸ். எப்பவுமே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சபைக்கோ, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன், அப்போஸ்தலனாகிய பவுல் அதிகமாக சபைக்கு நிருபம் எழுதியிருக்காரு. தனிப்பட்ட நபருக்கு ரொம்ப ரேர். தீமோத்தேயுக்கு கூட எழுதினாலும் தீமோத்தேயுக்கு எதை பற்றி எழுதுவார்னா, சபையில் இப்படி பண்ணு, சபையில் இருக்கிற காரியங்கள் எப்படின்னு. பட் தனிப்பட்ட நபருக்கு பர்சனல் லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுல் எழுதுனது இது ஒன்று தான். அதை தவிர யோவான் 3 யோவான்ல காய்க்காக எழுதியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் 3 வசனங்கள் இந்த அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு அறிமுகம், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு கிரீட்டிங்ஸ் அவர் என்ன பண்றாருன்னா கொடுக்குறார். அப்புறம் verse 4 to 7 என்ன அவர் கொடுக்குறாருன்னா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் நிகழ்ந்ததுக்கு தேவனுக்கு நன்றியும், அதோட தேவனுக்காக என்ன பண்றாருன்னா பிலமோனுக்காக தேவனிடத்துல அவர் என்ன பண்றாருன்னா அவர் பிரேயர் பண்றாரு. இதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. verse 8 to 22 தான் ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த சாப்டருடைய ஒரு மையக்கரு. 8வது வசனத்துல தான் என்ன ஆரம்பிக்கிறாருன்னா, ஒனேசிமு பத்திய லைட் என்ன பண்றாருன்னா ஆரம்பிக்கிறார். அந்த 7 வசனத்துல பாத்தீங்கன்னா பிலமோனை நல்லா தூக்கி நிறுத்துவார் பவுல். அடுத்து ஒனேசிமோ சொன்னா பிலமோன் அப்படியே கிறிஸ்துவுக்காக சரண்டர் ஆயிடணும். அந்த அளவுக்கு அந்த நிருபத்துடைய ஸ்டைல் இருக்கும். ஸோ 8 to 22 என்னன்னா, பால்ஸ் அப்பீல் ஃபார் ஒனேசிமஸ். ஒனேசிமுக்காக பவுல் என்ன பண்றாருன்னா மன்றாடக்கூடிய ஒரு விஷயம் 22 வரைக்கும் இருக்கு. 23 to 25 வரைக்கும் பவுல் வழக்கமா தன்னுடைய கடைசி கிரீட்டிங்ஸ் கொடுப்பார். அவர் கூட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ இந்த சகோதரர்கள்லாம் உங்களை என்ன பண்ணாங்கன்னா வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு காரியங்களா பார்க்கலாம். ஸோ முதல் 3 வசனம் அவர் ஒரு கிரீட்டிங் கொடுக்குறாரு, வாசிக்கலாம். பிலமோன் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். பிலமோன் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கிறிஸ்து இயேசு நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளுமாய் இருக்கிற பிலமோனுக்கும். போதும். ஸோ முதல் பாயிண்ட் அவர் எதை ஆரம்பிக்கிறார் நீங்க கவனிச்சீங்கன்னா, நீங்க நல்லா கவனிக்கலாம். இது ஏதோ ஒரு தேர்ட் பர்சனுக்கு எழுதின ஒரு நிருபமா நம்ம யாரும் பார்க்க வேணாம். கட்டாயம் தேவன் 66 புஸ்தகத்துல இந்த பிலமோன் அப்படிங்கிற ஒரு நிருபத்தை வைக்கிறார் அப்படின்னா, இந்த கடைசி காலத்துல வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு கூட இதுல இருந்து கட்டாயம் படிப்பினைகள் இருக்கு. இங்க தன்னை அறிமுகப்படுத்தும் போதே அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி அறிமுகப்படுத்துறாருன்னா, கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாகிய பவுல். ஆக்சுவலா பவுல் இப்ப எங்க இருக்கார்? ஜெயிலில் இருக்கார். ஓகேங்களா? இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கங்க. சகோதரனாகிய தீமோத்தேயும் உடன் வேலையா இருக்கணும் பிலமோன் இருக்கார். பவுல் ஆக்சுவலா ரோமாபுரியில ஜெயிலில் இருக்கார். நிருபத்துடைய ஸ்டைல் எப்படி இருந்திருக்கணும்னா, ரோமாபுரியில் கட்டப்பட்டவனாகிய பவுல் இருந்திருக்கலாம். இது எந்த மாதிரி தாட்னு பாத்தீங்கன்னா மாம்சத்துக்குரிய ஒரு சிந்தை. இப்ப இன்னைக்கே நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு ஜெயிலுக்கோ ஒரு நம்மளால சகிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கே போனோம்னா, அந்த சூழ்நிலையில கிறிஸ்துவ ஞாபகம் வருவாரா? உடனே நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா நம்முடைய பர்சனல் தான் ஃபர்ஸ்ட். நம்ம ஏன் நமக்கு எந்த பிரச்சனை? பவுல் இதை பெருமையா எழுதுறாரு. என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவுக்காக நான் கட்டப்பட்டிருக்கிறேன். இதை நிறைய இடங்கள்ல இந்த சாப்டர்ல அவர் சொல்லுவார். ஸோ கட்டப்பட்டிருக்கேன், நான் மாத்திரம் இல்ல, என் கூட தீமோத்தேயுங்கிற ஒரு வாலிபன் இருக்காரு. அவர் நமக்கு தெரியும் தீமோத்தேயை பத்தி. அது மாத்திரம் இல்ல, பிலமோனை பத்தி அவர் சொல்லும்போது கூட அவர் யூஸ் பண்ற வார்த்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, எங்களுக்கு பிரியம் உள்ளவனும். அந்த பிரியமுள்ளவன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க கவனிச்சுக்கங்க. பாடத்தோட இன்னொரு தலைப்பு நான் சொல்லியிருந்தேன், பிரியமுள்ளவனும்
பிரயோஜனம் உள்ளவனும் பார்த்துருக்கோம். பிலமோனை பத்தி இன்ட்ரோ கொடுக்கும்போது எங்களுக்கு பிரியம் உள்ளவனும் உடன் வேலையாளுமா இருக்கிற பிலமோனும். ஸோ ஒரு நிருபத்துடைய ஆரம்பமே நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் அப்படியே எழுதல. ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல என்னன்னா கிறிஸ்துவுக்குள்ளான அன்பு இருக்கு, ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி பேசணுமோ அந்த துணியில் அவர் என்ன பண்றாருன்னு ஆரம்பிக்கிறார். பிலமோனுக்கு உண்டான கனம் அவர் கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு, என்னோட ஒரு ஃபெல்லோ ஒர்க்கரா நீங்க இருந்திருக்கிறீங்க, நீங்க ரொம்ப பிரியம் உள்ளவன் அப்படின்னு எழுதுறாரு. இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா 2வது வசனம் வாஸ்து கொஸ்டின்குள்ள போலாம். ஸோ பிலமோன் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அவரு எழுதும் போதே லைட்டா பவுலுடைய ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். எப்படிங்க, ஐஸ் வைக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம புரியறதுக்காக அந்த ஒரு வேர்ட் நான் யூஸ் பண்றேன். பிலமோன்ற பேருக்கு என்ன அர்த்தம்னா ஃப்ரெண்ட்லி, பிரியம் உள்ளவன் அப்படின்ற அர்த்தம். அது தன்னுடைய நிருபத்திலே அவர் மென்ஷன் பண்றாரு. உங்க பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா அப்படிங்கறது இன்டைரக்டா சொல்றாரு. பிரியம் உள்ளவனும் ஆகிய பிலமோனுக்கு நான் எழுதுறாங்க போது பிலமோன் இதை வாசிக்கும் போது எப்படி இருந்திருக்கும்? மேபி ஒனேசிமஸ் ஆப்போசிட்ல இருந்தா கூட இதை அவர் படிக்க 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 பிலமோன் அப்படியே ரொம்ப எமோஷனலுக்குள்ள போவார். ஒருவேளை தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய ஆவியுடைய வழிநடத்தல் நமக்குள்ள இருக்கும் பட்சத்துல தேவன் இந்த வசனங்களை உணர்த்தும் போது கூட நம்மளும் அந்த ஒரு உணர்வுக்குள்ள போனா மாத்திரமே இந்த ஒரு லெட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு சில தாற்பயங்களை நம்ம என்ன பண்ண முடியும்னா உணர்ந்து கொள்ள முடியும்னு பார்க்கிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். பிலமோன் 1ஆம் அதிகாரம், ஒரே அதிகாரம் தான், பட் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிலமோன் 2ஆம் வசனம். பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர் சேவனாகிய அர்கிப்புக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுகிறதாவது. சோ 3 காரியத்தை இங்க அவர் சொல்றாரு. பிரியமுள்ளவன் பிலமோன் சொல்றாரு, பிரியமுள்ளவன் அப்பியாளுன்னு சொல்றாரு, எங்கள் உடன் போர் சேவனாகிய அர்கிப்புக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபை. நமக்கு தெரியும் ஆதி காலத்துல அப்போஸ்தலர்கள் யாருமே வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு எக்லீசியா அப்படின்னு கிடையாது. அங்க யாருடைய இல்லம் கொஞ்சம் பெருசா இருக்கோ, இன்னும் சொல்ல போனா எக்ஸாக்டா இன்னைக்கு நம்ம இருக்கும் பாருங்க. ஏன் ஆதி காலத்துக்கு போகணும், இன்னைக்கு நம்ம இருக்கும் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகள்லாம் ஒன்னா கூடுறாங்க. கூடும்போது பவுல் 3 பேருக்கு கிரீட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்லும் போது பிலமோனுக்கு பண்ணிட்டு அப்பியாளுக்கும் சொல்றாரு. இந்த அப்பியால் யாரா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா பிலமோனுடைய மனைவியாக தான் இருந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கொடுக்குறாங்க. அது மாத்திரம் இல்ல, உடன் போர் சேவகனாகிய அர்கிப்பு வீட்டுல ஒருத்தரை விடல. அப்ப பிலமோனுடைய மனைவி சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது அர்கிப்பு யாரா இருக்கணும் அப்படின்ற சில கருத்துக்கள் சொல்லும் போது அநேகமாக பிலமோனுக்கும் அப்பியாளுக்கும் பிறந்த ஒரு பையனா தான் யார் இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அர்கிப்பு. ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்துக்கலாம், நம்மளும் சத்தியத்துக்குள்ள ஒரு குடும்பமா இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் போன்ற தேவனுடைய பிள்ளைகள் ஒருவேளை நம்மளை கிரீட் பண்றதா இருந்துச்சுன்னா நம்மளை மாத்திரம் இன்னைக்கு கிரீட் பண்ற மாதிரி நம்ம வாழ்றோமா? நம்முடைய மனைவி நம்முடைய பசங்களை கிரீட் பண்ற மாதிரி குடும்பமா நம்ம சத்தியத்துக்குள்ள தேர்ந்தவங்களா இருக்குமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்களேன், அர்கிப்புங்கிறது மேபி பிலமோனுடைய பையன். அவர் அந்த அளவுக்கு வந்து ஒன்றும் கிறிஸ்துவுக்குள்ள சரியா இல்லைன்னா இவரை கேட்டதா சொல்லி எழுத சொல்லுவாரா பவுல்? என்னதான் வந்து பிலமோனுக்கு எழுதுனா கூட அவர் சத்தியத்துக்குள்ள வேறொன்று நிக்கலைன்னா பவுல் கன்சிடரே பண்ண மாட்டார். நீங்க யாராவது இருந்துக்கின்றார். அப்போ அர்கிப்புங்கிற ஒருத்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. என்ன சொல்றாருன்னா உடன் போர் சேவகன். தீமோத்தேயுக்கு சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட் தீமோத்தேயுல நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா, நீயும் கிறிஸ்து இயேசுவுக்காக நல்ல போர் சேவகனா என்ன பண்ணுனா தீங்கு அனுபவி. ஸோ பிலமோனுடைய வைஃபுக்கு சொல்றாரு, அர்கிப்புக்கு சொல்றாரு. 2ஆம் வசனம் முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாருன்னா உங்கள் வீட்டில் கூடுகிற சபை. அப்போ பவுல் வந்து இங்க தனிப்பட்ட நபருக்கு நிருபம் எழுதுனா கூட இந்த நிருபம் யாருக்கும் அப்ளிகபிள்ன்றத இன்டைரக்டா அந்த வசனம் சொல்லுதுன்னா ஒட்டுமொத்த தேவனுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் தேவனுடைய ஒரு சமூகத்துல வீட்டுல கூடி இருக்கிறாங்களோ, இன்ஃபேக்ட் நம்ம எல்லாருக்கும் பொருந்துற ஒரு நிருபம் எதுன்னு பாத்தீங்கன்னா பிலமோன். ஒருவேளை தனிப்பட்ட நபருக்கு எழுதியிருந்தா இருந்தா கட்டாயமா தேவன் இந்த நிருபத்தை பைபிள் என்ன பண்ணிருக்க மாட்டாருன்னா வச்சிருக்க மாட்டார். ஒரு அறிமுகத்தோட ஆரம்பிச்சு எப்பவுமே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒரு கிரீட்டிங் ஸ்டைல் இருக்கு, அதையும் சொல்றாரு. இந்த அர்கிப்பை குறிச்சு ஒரு பாயிண்ட் வாசிச்சு போலாம். கொலைசியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். கொலைசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அர்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாக இருப்பாயாக என்று சொல்லுங்கள். பாருங்க, கொலேசி சபைக்கு எழுதுறாரு. இது வந்து கொலேசியர் நிருபம். கொலேசி சபையில தான் பிலமோன்ற ஒரு பணக்காரர், மேபி அவங்க வீட்டுல தான் எக்லீசியா நடந்துட்டு இருந்திருக்கும். இப்போ பிலமோனுக்கு எழுதும் போதும் அர்கிப்பை சொல்றாரு அவர் வீட்டுல அவருடைய பையனா இருந்திருக்கணும். கொலேசியருக்கு எழுதும் போதும் என்ன ஒரு ரெக்கமெண்ட் பண்றாருன்னா அர்கிப்பை பாருன்றார். அர்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாய் இருப்பாயாக என்று சொல்லுங்க. எப்படி ஒரு இளம் வாலிபன் தீமோத்தேயுக்கு பவுல் வந்து ரொம்ப உணர்ந்து தன்னுடைய லெட்டர்ல ஒவ்வொரு பாயிண்டா சொல்றாரு, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை என்ன பண்ணக்கூடாது. அதே போல அர்கிப்புக்கு நீங்க சொல்லுங்க, அவர் நல்லா வளர்ந்துட்டு வராரு,
அதே போல இந்த ஊழியத்தை கடைசி வரைக்கும் உண்மையை அவர் என்ன பண்ணணும்னா நிறைவேற்றணுன்றதை நீங்க கவனமா இருக்கிறதுக்கு அவருக்கு என்ன பண்ணுங்கன்னா அடிஷ்னலா சொல்லுங்கன்றார். ஸோ இந்த 2 வசனத்தை ஆரம்பிச்சுட்டு பவுலுடைய ரெகுலர் ஸ்டைல் வாசிக்கலாம். 3வது வசனம். 3ஆம் வசனம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஸோ எப்பொழுதுமே பவுலுடைய ரைட்டிங் ஸ்டைல் ஆகட்டும், இல்ல ஒருத்தருடைய வீட்டுக்கு நம்முடைய ஆதிகால சகோதரர்கள் போனாலும் முதல் ரெக்கமெண்டேஷன், முதல்ல அவங்க சொல்லக்கூடிய கிரீட்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் இந்த ஏற்பாடெல்லாம் எங்கனாலையும் இல்லை, உங்கனாலையும் இல்லை. பவுல் சொல்றாரு, என்னாலையும் இல்லை, பிலமோன் உன்னாலையும் இல்லை, ஒனேசிமஸ்னாலையும் இல்லை, இது எல்லாமே நம்முடைய பிதாவாகிய தேவனாலும். இப்ப யார பிதாவாகிய தேவன் பையனா கன்சிடர் பண்ணுவார்? யாரெல்லாம் பேப்டிஸ்ட் எடுத்தோமோ உடனே கன்சிடர் பண்ண மாட்டோம் இல்லைங்களா? அந்த அளவுக்கு டெப்தா இருந்திருக்கணும். இப்ப பவுல் இந்த ஒரு வாழ்த்து சொல்றாருன்னா கட்டாயமாக பிலமோன் ஆகட்டும், அந்த எக்லீஷியா ஆகட்டும் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கணும். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும். முதல் பாயிண்ட், பிரச்சனையெல்லாம் அப்புறமா பேசலாம், என்னென்ன ரெக்கமெண்ட் பண்றதுன்னு அப்புறமா பேசலாம். முதல்ல நம்ம எல்லாருக்கும், அங்க கூடியிருக்கிற எல்லாருக்கும் என்ன உண்டாகணும்னா கிருபையும். ஸோ இதே தான் தேவனுடைய பிள்ளைகள் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்து நம்ம கத்துக்கிற நிறைய விஷயங்கள் நம்ம கவனிக்கும் போது இன்னைக்கும் நம்ம அநேக சகோதரர்களை சந்திக்கிறோம், அநேக சகோதரோட நம்ம என்ன பண்றோம்னா தொடர்பு கொள்றோம். இது ஒரு வெறும் வாயின் வார்த்தையாக ஒரு பிராக்டிஸா வச்சுக்கிறது இல்லை. நம்முடைய இருதயத்தின் தியானம் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, இந்த சூழ்நிலையை தேவன் அனுமதிச்சிருக்கார். கட்டாயமா இந்த சூழ்நிலையில தேவனுடைய சமாதானமும் கிருபையும் நமக்கு என்ன ஆகணும்னா இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம். அதுக்காக ஒவ்வொரு முறையும் நம்ம பேசும்போது சொல்லணுன்ற ஒரு அவசியம் கிடையாதுன்னு பாக்குறோம். இந்த ஒரு கிரீட்டிங்கோட அவர் அடுத்து என்ன ஆகுறாருன்னா ஒரு தேங்க்ஸ் கிவிங் அண்ட் பிரேயர் அவர் சொல்றார். வாசிக்கலாம். பிலமோன் 4வது வசனம். 4ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசுவினிடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு. என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தராகிய இயேசுவின் இடத்திலும் எல்லா பரிசுத்தவான்கள் இடத்திலும் உள்ள உம்முடைய அன்பு. இப்ப நம்ம ஒவ்வொரு வேர்ஸ்லயும் நம்மளை அப்படியே இன்கார்பரேட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம். இப்ப நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா எல்லா பரிசுத்தவான்கள் சொல்லும் போது ஆல் த செயின்ஸ் சொல்லலாம். இப்போ பிலமோன் எந்த மாதிரியான ஒரு குணாதிசயத்துல அவர் இருந்திருக்காருன்னா, பவுல் அவரை போற்றி எழுதுறாரு. கிறிஸ்துக்குள்ள என்ன எழுதுறாருன்னா, எல்லா பரிசுத்தவான்கள் இடத்திலும் உள்ள உம்முடைய அன்பு. அப்ப பிலமோன் எல்லார்கிட்டையும் எப்படி பழகி இருக்கணும்? எல்லார்கிட்டையும் ஈக்குவலா பழகி இருக்கணும். அதே போல பிலமோனுக்கு இருக்கிற ஃபெய்த் பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருந்திருக்கும். ஸோ பிலமோன் இந்த அளவுக்கு நல்ல கேரக்டர் இருந்தனாலதான் பிலமோனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி என்ன பண்றாருன்னா ஒனேசிமோவை பேஸ் பண்ணி ஒரு நிருபம் அவர் எழுதுறார். ரொம்ப முக்கியமா இந்த கடைசி காலத்துல வாழக்கூடிய நம்ம கூட இந்த மாதிரி சகோதரர்கிட்ட இருந்து என்ன கத்துக்கிறோம்னா, நம்மளை யாராவது கிரீட் பண்ணும்போது, நம்ம கிட்ட சொல்லும்போது கூட நம்ம கிட்ட இருக்கிற பாசிட்டிவா யாராவது சொல்ற அளவுக்கு நம்முடைய கேரக்டர்ஸ் என்ன ஆகணும். இப்போ நம்ம கிட்ட உங்களுடைய அன்பும் உங்களுடைய விசுவாசம் சொல்லி பவுல் ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி எழுதுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நம்ம பாத்திரவானா அப்படிங்கறது என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் தேங்க்ஸ் கிவிங் பத்தி. அதுல 5வது வருஷம். பிலமோன் 5ஆம் வசனம். என் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து. இப்போ क्वेश्चन என்னன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் பொய் சொல்வாரா? ஓகே, நம்ம பொய் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு நோ, செகண்ட் क्वेश्चनக்கு எஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்களேன். இப்போ நம்ம யாருக்காவது நம்ம உடல்நிலை சரியில்லை, இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நம்முடைய சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள் அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. என்னைக்காவது, எப்பவுமே பண்ணுவோம், என்னைக்காவது நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா, இப்போ நம்ம வீட்டில் நம்முடைய மனைவிக்கோ நம்முடைய பையனோ யாராவது ஐசியூவில் இருக்கிறாங்க, ஒரு வகையான எமோஷனல் வரும் தெரியுங்களா? அந்த மாதிரியான எமோஷனல் என்னைக்காவது நம்முடைய சகோதரர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போதோ, இல்லை நம்முடைய சகோதரர் ஆவிக்குரிய ஒரு விஷயத்துல தொய்வா இருக்கும்போதோ என்னைக்காவது நமக்கு அந்த உணர்வு வந்திருந்தா ரொம்ப சந்தோஷம். கட்டாயம் வந்திருக்கணும், நமக்கு வரும். பட் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தோம்னா கொஞ்சம் அது பேலன்ஸ் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா பவுல் எங்கேயுமே பொய் சொல்ல மாட்டாரு தெரியும். அவர் என்ன எழுதுறாரு பாருங்க, என் ஜபங்களில் உம்மை நினைத்து. அப்ப எல்லா செயின்ஸையும் டே டு டே அவர் பண்ணக்கூடிய பிரேயர்ல நினைச்சிருக்கார். ஈச் அண்ட் இண்டிவிஜுவல். நீங்க பின்னாடி நம்ம அப்போஸ்தலர்லாம் வசனம் வாசிக்கும் போது இரவும் பகலும் கண்ணீரோடும்ன்றார். நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா கண்ணீர் கடகடன்னு வரும். நம்ம சகோதரருக்கு உடம்பு சரியில்லைன்னா வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டாயம் வரும். நமக்கு நீங்க நெகட்டிவ் எடுத்துக்க வேணாம். இருந்த போதிலும் கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம்னா, கொஞ்சம் தொய்வா இருந்தா நம்ம இன்னும் நம்ம மேல வரவங்களுக்காக சொல்ற விஷயம், எப்பொழுதும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்யும். எப்பவுமே தேவனுக்கு நான் நன்றி சொல்றேன். எப்பவுமே நான் பிரேயர் பண்ணும்போது பிலமோன் உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க வீட்டுல கூட எக்லீஷியாவும் நான் நினைச்சிருக்கேன்னு சொல்லி பவுல் எழுதுறாருன்னா எந்த அளவுக்கு அவருடைய கேரக்டர் அங்க இருந்திருக்கும். சரி, ஒருவேளை நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சு நம்ம பிரேயர் பண்ணாம போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அது தப்பா?
ஒரு ப்ரேயர் ரிக்வஸ்ட் வருது, நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து அந்த ப்ரேயர் ரிக்வஸ்ட்காக ப்ரேயர் பண்ணல, கொஞ்சம் லேசியாக மறந்துடுறோம், இல்லை சோம்பேறித்தனமாக படுத்துடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அது தப்பா? தப்புன்றதை விட சாமுவேல்ல தேவன் சொல்றார் அது பாவம். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 12:23. நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில், என்ன சொல்றாருன்னா, நானும் உங்களுக்காக பிரேயர் பண்ணாம இருந்தேன்னா கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன், அது எனக்கு தூரமாய் இருப்பதாக நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். சோ என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை நான் பிரேயர் பண்ணாம போயிட்டேன் அப்படின்னா கட்டாயமா தேவனுடைய சமூகத்துல நான் யார் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தவறு பண்ண ஒரு ஆளா இருப்பேன்றார். நீங்க அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபத்தை நீங்க எல்லா நிருபத்தையும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஈவன் புக் ஆஃப் ஆக்ட்ஸ்ல கூட அவர் சொல்லுவார், நான் எப்பொழுதும் ஒவ்வொருத்தரும் எழுதும்போது உங்களுக்காக ஜெபம் பண்ணேன், உங்களுக்காக இரவும் பகலும் கண்ணீரோட நான் ஜபிச்சேன்னு சொல்லி எல்லா நிருபத்திலையும் மென்ஷன் பண்றாரு. அப்ப எல்லா நிருபத்திலையும் மென்ஷன் பண்ணும்போது ஒருத்தர் கைப்பட எழுதுறாரு அப்படின்னா கட்டாயம் அதை பண்ணாம என்ன பண்ண மாட்டார் பவுல். அப்ப ஆதி காலத்துல இருக்கக்கூடிய செயின்ஸ் அப்படி இருக்காங்க அப்படின்னா, கடைசி காலத்துல இருக்கக்கூடிய செயின்ஸ் நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பிரேயர் ரிக்வஸ்டாக மாத்திரம் இல்ல, இன்னைக்கு இருக்கிற நம்முடைய செயின்ஸ் எல்லாருமே சபையா மாறணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோட நம்முடைய அனுதின ஜபத்துல ஒருவேளை ஈச் அண்ட் இண்டிவிஜுவலை கூட நம்ம என்ன பண்ணோம்னா ஜபத்தில் நினைக்கணும், தேவன் இப்படி ஒரு ஐக்கியம் நம்ம கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுக்கு தேவனுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா தேங்க்ஸ் கிவிங் கொடுக்கணும்னு பாக்குறோம். அவர் தேங்க்ஸ் கிவிங் கொடுத்திருக்கார் பவுல். இதை வந்து தெசலோனிக்கேயர்ல நம்ம வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:18. 1 தெசலோனிக்கேயர் 5:18. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. சோ என்ன சூழ்நிலை நம்ம லைஃப்ல நடந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு தேங்க்ஸ் நம்ம பண்ணணும். ஏன் அப்படின்னா அப்படி நம்ம தேங்க்ஸ் கிவிங் கொடுக்கறது தான் பிதாவாகி தேவனுடைய சித்தம். பாருங்க, இப்ப இந்த இந்த வசனத்தை யார் எழுதுனது? பவுல் தானே. அப்ப பவுல் இதை செய்யாம எழுதுவாரா? அப்ப எல்லா சூழ்நிலையிலும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் பவுல் தேவனுக்கு தேங்க் பண்றாரு. அதே போல தன்னுடைய உடன் வேலையாட்களாக இருக்கிற சகோதரர்களை நினைச்சு என்ன பண்றாருன்னா பிரேயர் அவரு பண்ணியிருக்காரு. பிரேயர் இந்த சென்ஸ் என்னன்னா அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் growth. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஃபோன் இருக்கு, அன்னைக்கு வந்து ஃபோன் இல்லை. கட்டாயம் தன்னுடைய மைண்ட்ல அவர் நினைச்சு என்ன பண்ணியிருக்கணும்னா அவர் பிரேயர் பண்ணியிருக்கணும் பார்க்குறோம். ஸோ முதல் 5 வசனங்கள் எப்படின்னா ஃபர்ஸ்ட் கிரீட்டிங்ஸ் ஆச்சு, அப்புறம் அவர் வந்து தேங்க்ஸ் கிவிங் அண்ட் பிரேயரை பத்தி சொல்றாரு. இப்போ 6ஆம் வசனத்துல 5 வரும், நீங்க 6 மட்டும் வாசிங்க. 6ஆம் வசனத்துல ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட பிலமோனுக்கு ஞாபகப்படுத்துறார். வாசிக்கலாம். பிலமோன் 6ஆம் வசனம். உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உங்களுடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். சோ இப்போ என்ன சொல்ல வர்றாரு பாத்தீங்கன்னா, இப்போ ஒனேசிமு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் மனசுல இருக்கார். ஏன் அப்படின்னா இந்த லெட்டருடைய அஜந்தாவே யாருன்னு பாத்தீங்கன்னா மையக்கருவே ஒனேசிமு. அப்ப ஒனேசிமுக்காக தான் மன்றாடுறாருன்னு நல்லா தெரியுது பவுலுக்கு. பிலமோனும் அங்க இருக்கிற சபையை குறித்து தன்னுடைய உண்மையான நிலவரம், பிலமோனு கைஸ்லாவிக்கல உண்மையான நிலவரத்தை அவர் எழுதுறாரு. அது மாத்திரம் இல்ல, ஒரு வார்த்தை சொல்றாரு, உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே. அப்போ அன்னைக்கு இருந்த பிலமோனுடைய எக்லீஷியா, அங்க துளசி எக்லீஷியால இருக்கிற எல்லாருடைய நன்மைகளும் என்ன இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்ப இன்னைக்கும் கடைசி காலத்துல வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய நன்மைகள் அப்படின்னா செய்யும் போதே சொல்லிட்டு செய்யற விஷயம் இல்லை. நம்ம உதாரணத்துக்கு நம்ம இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளை நம்ம இருக்கோம்னா நம்ம ஒரு மற்றவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாகவும் ஒரு எக்ஸாம்பிளாகவும் நம்முடைய லைஃப்பை லீட் பண்ணும்போது பவுல் ரெக்கமெண்ட் பண்றாரு, உங்கள் இருக்கிற சகல நன்மைகளும் எல்லாருக்கும் என்ன ஆகுதுன்னா தெரியுது, ரீச் ஆகுது. உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக என்ன பண்ணும். இங்கதான் பவுல் இந்த லெட்டருடைய ஒரு ஆரம்பத்தை லைட்டா ஆரம்பிக்கிறார். ஒனேசிமஸே கொண்டு வரல. இந்த அந்யோன்யம்ங்கிற வார்த்தையுடைய ஒரிஜினல் கிரேக்க வார்த்தை நீங்க கன்கார்டன்ஸ்ல பாத்துங்க. அப்புறமா கொய்னோனியா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது KOININA கொய்னோனியா அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. இது வந்து இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓவர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், சில இடத்துல கம்யூனிகேஷன் இருக்கும். இதனுடைய டைரக்ட் மீனிங் நீங்க பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்ன்றாங்க. ஸோ கிறிஸ்துவுக்குள்ள பவுலும் பிலமோனும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கிறாங்க. கரெக்டா இல்லைங்களா? என்ன பார்ட்னர்ஷிப்? 2 பேருமே கிறிஸ்துவோடைய மனவாட்டியை போறாங்க. அப்படின்னா கிறிஸ்துவுக்கு கீழே 2 பேரும் ஈக்குவல்ங்கிற பார்ட்னர்ஷிப். இதை சொல்றாரு, இந்த அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்படணும்னு நான் என்ன பண்றேன், பிரேயர் பண்றேன். ஏன்னா இந்த அந்யோன்யத்துக்குள்ள அடுத்து யார் உள்ள வர போகுது? ஒனேசிமஸ் வர போறாரு. நல்லா ஞாபகப்படுத்துங்க, பிலமோன்னு சொல்லி ஒனேசிமஸ் வர போறாரு. ஸோ இதை மனசுல வச்சுட்டு தான் இந்த பாயிண்ட்ல எழுதிட்டு வர்றார். அதுலயே 7ஆவது வசனம் வாசிக்கலாம். 7ஆம் வசனம். சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியினால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். பாருங்களேன், இந்த வேர்டை
இன்னைக்கு நம்மளை பார்த்து ஒரு சகோதரன் பார்த்துல எதுவுமே பார்வைக்காக இல்லை, ஒரு சகோதரன் சொல்றாருன்னா நம்ம எந்த அளவுக்கு கிறிஸ்துக்குள்ள இருந்திருப்போம், அந்த சகோதரருக்கும் அங்க இருக்கிற சபைகளுக்கும் எப்படி யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அவர் சொல்றாரு பாருங்க, பிலமோனை பார்த்து, சகோதரனே பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள், அப்போ இருக்கிற எல்லா சயின்ஸுடைய மனசும் உம்மாலே இளைப்பாறினபடினாலாம் பிலமோன் நிறைய காரியங்கள் அன்னைக்கு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா சாக்ரிஃபைஸா பண்ணியிருப்பார். மேபி அவர் ஒரு செல்வந்தனா இருக்கும் பட்சத்துல தன்னுடைய செல்வங்களை கொடுத்துருக்கலாம், அநேகருக்கு சத்தியத்துக்காக தன்னுடைய இல்லத்தை அவர் கொடுத்துருக்காரு. ஈவன் அங்க எப்பாப்பிரா அப்படிங்கிறவர் தான் கொலைசியோடைய மூப்பரா இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அவர் இப்ப பவுலோட இருக்கார். எல்லா விஷயத்தையும் பவுல் கேதர் பண்ணிட்டு உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும். அப்போ இந்த கடைசி காலத்துல கூட நாமும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும் பட்சத்துல நமக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கு, ஒரு ஆறுதல் இருக்கு. அது ஒரு சகோதரன் மூலமா உண்டாகும். அப்படின்னா ஒரு சகோதரன், நம்ம தான் அந்த சகோதரனா, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை மற்ற சகோதரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்மளை பார்த்து சொல்லுவான், பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உங்களால என்ன இருக்கு, இளைப்பாறுதல் என்ன. நம்ம ஜென்ரலா சொன்னோம்னா அவங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லுவோம். எப்போ ஒருத்தர் பீஸ்ஃபுல்லா இருப்பாங்கன்னா தங்களுக்கு உண்டான எல்லா பாரத்தையும் எங்கேயாவது எடுத்து வச்சாதான். அப்போ ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து அப்படின்னு பாக்குற அந்த வசனம் இங்க பிலமோன் என்ன இருக்காருன்னா நிறைவேற்றிருக்கார். எல்லா பரிசுத்தவான்களும் விட்னஸ் பண்ற அளவுக்கு அவருடைய லைஃப் என்ன இருக்குன்னா இருந்திருக்கு. இதெல்லாம் இன்ட்ரோல ஆரம்பிக்கிறார். ஃபர்ஸ்ட் கிரீட்டிங்ஸ் கொடுக்குறாரு, அப்புறம் ப்ரே பண்றாரு, தேவனுக்கு தேங்க் பண்றாரு, 2 செக்ஷன் முடிக்கிறாரு. இப்போ டைரக்டா அந்த லெட்டருடைய பாயிண்ட்டுக்கு வராரு. டைரக்டா என்ன ஓபன் பண்றாருன்னா எடுத்தோடனே ஒனேசிமுவை பத்தி அவர் ஆரம்பிக்கிறார். சோ வாசிக்கலாம். பிலமோன் 8வது வசனம். பிலமோன் 8ஆம் வசனம். ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயதுள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறபடியா. சோ அப்போஸ்தலனாகிய பவுல் முதிர் வயதுள்ளவன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம 2 சென்ஸ்ல புரிஞ்சுக்கலாம். அவர் ஒரு எல்டர் அப்படிங்கறது கூட இன்டைரக்டா சொல்றாரு. மேபி அந்த டைம்ல அவருக்கு ஒரு ஏஜ் வந்து அரௌண்ட் ஒரு 58 to 65 மேபி முன்ன பின்ன இருந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயதுள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எப்பொழுது கட்டப்பட்டவன். திரும்ப 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 அதே வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் ரோம்ல ஜெயில இருக்கேன்னு சொல்லலாம், என்னை எல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க, நான் ரொம்ப கஷ்டத்துல லெட்டர் எழுதுறேன் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. சந்தோஷமா எழுதுறாரு. என்ன அவர் சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்துக்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன். அப்போ பவுல் இதை எதிர்பார்த்திருக்காரு. நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும், நம்மளை தூக்கி ஜெயில வந்து போடுவாங்க, ஜெயில போட்டாலும் சந்தோஷமா இருக்கும்ன்றதெல்லாம் முன்னாடியே மைண்ட் என்ன பண்ணிட்டாரு, ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஜெயில போடும்போது அது பெருமையா எழுதுறாரு, நான் இயேசு கிறிஸ்துக்காக என்ன இருக்கிறேன், இப்போ கட்டப்பட்டிருக்கிறேன், இந்த சூழ்நிலை இருக்கிறபடியால் எழுதிட்டு இப்ப ஆரம்பிக்கிறாரு பாருங்க 9வது வசனம். நீ செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாய் இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். சோ அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மெச்சூரிட்டி நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா, பிலமோன் பார்த்து என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு வசனம் வாசிக்கும் போதே புரிஞ்சிருக்கும், நான் நினைச்சா உனக்கு ஆர்டர் போடலாம், எனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா பிலமோனை பெற்றெடுத்தது யாரு, பவுல். கட்டாயம் பவுல் மூலமா தான் சுவிசேஷம் போயிருக்கணும். நான் நினைச்சா உனக்கு நான் ஆர்டர் போடலாம் பிலமோன், பட் ஆனா நான் ஆர்டர் போடல, காலில் விழுந்து கெஞ்சுறேன். இன்டைரக்ஷன்ஸ் என்ன சொல்றாருன்னா, துணியத்தக்கவனா இருந்தாலும் அவருக்கெல்லாம் என்ன மனசுல ஆசைன்னா, பவுலுக்கு ஒனேசிமுவை பார்த்துட்டாரு, நல்ல மனம் திரும்பி ஒரு சூப்பரான ஒரு மகனா இருக்கிறாரு, எப்படியாவது தன்னுடைய எஜமான்ட்ட சேர்த்தா கட்டாயம் ஊழியத்துல சூப்பரா வருவாருன்னு சொல்லி அந்த மைண்ட்லயே லெட்டர் எழுதுறாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, அப்படி செய்யாமல் அன்பின் நிமித்தமா நான் என்ன பண்றேன். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நம்ம கத்துக்க வேண்டியது. நல்லா நம்ம கவனிக்கலாமா, சத்தியத்துல வந்து ஒரு 5 வருஷம் 4 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து நல்லா தேவனுக்காக தான் வேலை எல்லாம் செய்யறவங்க போதே அடுத்து புதுசா ஒரு இளைய சகோதரர், நான் என்ன எடுத்துங்க, புதுசா ஒரு இளைய சகோதரர் ஒருத்தர் வர்றாருன்னா நம்ம அவர்கிட்ட பேசக்கூடிய துணி ஆகட்டும், இல்ல அவர்கிட்ட சொல்லக்கூடிய ரிக்வஸ்ட் ஆகட்டும், நம்ம வந்து எடுத்தோடனே ரிக்வஸ்ட் பண்ண மாட்டோம். ஒருவேளை நமக்குள்ள அந்த சுச்சுவேஷன்ல மாம்சம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லா பேசுவோம், தம்பி அதை பண்ணுங்க அப்படின்னு. கரெக்டா இல்லைங்களா? இது வந்து இயல்பா நடக்கிறதா. இப்ப பரிசுத்தவான்கள் அப்படி இருப்பாங்களான்னா, நம்ம பரிசுத்தவனாக ட்ரை பண்றோம். பவுலுடைய மெச்சூரிட்டி பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு. ஏன் அவர் சொல்றாருன்னா, அத்தாரிட்டியை சொல்றாரு. ஆதி காலத்துல இந்த மாதிரி ஒரு ரைட்ஸ் இருந்துச்சு, பட் நான் அந்த மாதிரிலாம் பண்ணல, நான் ஹம்பிளா என்ன பண்றேன்னா ரிக்வஸ்ட் பண்றேன். ஏன்னா ஆதி காலத்துல இந்த மாதிரி ஒரு தவறா தன்னுடைய அதிகாரத்தை கையில் எடுத்த குரூப் தான் நிக்கோலாயும் மனஸ்தர் நம்ம பார்க்கறோம், நம்ம ரெவலேஷன்ல பார்க்கறோம். அவங்களுடைய வேலையே என்னன்னா, தன்னுடைய அதிகாரத்தை மக்கள் மத்தியில திணிக்கணும், சபையில நாங்க என்ன ஆகணும்னா பெருசா இருக்கணும். சோ இந்த மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணல. என்னதான் ஒரு பல சபைகளுக்கு மூப்பரா இருந்தாலும், ஒரு சாதாரண ஒரு சபையில இருக்கிற ஒரு சகோதரன், மேபி வந்து அந்த டைம்ல வந்து எப்பாப்பிரா வந்து பவுலோட இருக்கார், அவர் தான் கொலேச சபைக்கு மூப்பரா இருந்திருக்கணும். அவர் அங்க இருக்கிறனால பிலமோன் எக்லீசியா கவனிச்சுட்டு இருந்திருக்கலாம்.
பிலமோனுக்கு என்ன எழுதுறாருன்னா, நான் உங்கள்கிட்ட ஹம்பிளா என்ன கெஞ்சி கேட்கறேன் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு இப்போ என்ன விஷயம்ன்றதை ஓபன் பண்றார். ரொம்ப அருமையா அந்த ஒரு கான்வர்சேஷன், அவர் அந்த லெட்டருடைய ஸ்டைல் இருக்கும். வாசிக்கலாம் 10வது வசனம். பிலமோன் 10ஆம் வசனம். என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நான் கட்டப்பட்டிருக்கேன், கிறிஸ்துவனுடைய சுவிசேஷ நிமித்தமா நான் ரோமாபுரியில் இருக்கிறேன். இந்த சூழ்நிலையில நான் நிறைய பேர்த்த கிறிஸ்துவுக்குள்ள பெற்றெடுத்தேன். ஆனா என் பையன் மாதிரி ஒருத்தர் என்ன இருக்கிறார். பவுல் 3 பேர் தான் பையன் இருக்காரு. ஒன்னு தீமோத்தேயு, தீத்து, ஒனேசிமஸ். அப்போ தீமோத்தேயுன்னா நமக்கு தெரியும், அவர் சூப்பர் ஊழியக்காரங்கன்னு சொல்லுவோம். தீத்துனாலும் நம்ம நிருப தனியா இருக்கனால அவரு சூப்பர் ஊழியக்காரன்னு சொல்லுவோம். ஒனேசிமோன்னு மேபி இந்த லெட்டர் படிக்கிறனால தான் நமக்கு ஞாபகம் வருவார். பட் தீமோத்தேயு, தீத்து ஈக்குவலி அதுக்கு நடுவில் ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா ஒனேசிமஸ். ஏன்னா அவர் பின்னாடி நிறைய ஊழியங்கள் கட்டாயம் பண்ணியிருக்கணும். பவுல் ஒருத்தருக்கு பர்சனலா ரெக்கமெண்ட் பண்றாருன்னா, உதாரணத்துக்கு நமக்கு பண்ணுவார் ஒரு ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு கேரக்டர் காமிச்சா பண்ணுவாரு. இப்போ ஒனேசிமஸ்க்காக என்ன சொல்றாருன்னா, என்னவென்றால், நான் ரோமாபுரியில கிறிஸ்துவ நிமித்தமா கட்டப்பட்டிருக்கீள், நான் பெற்றெடுத்தேன். நான் என்கிட்ட வந்தாரு, சத்தியம் நாங்க படிச்சோம், கிறிஸ்துவுக்காக ஒரு உடன்படிக்கை பண்ணாரு, இப்ப என் கூட தான் இருக்கிறாரு. நான் பெற்றெடுத்த அந்த பையனுக்காக உங்களிடத்த என்ன பண்றேன். ஒருவேளை அந்த ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. மேபி இதெல்லாம் இமேஜினேஷன்லாம் மேபியில் வச்சுக்கோங்க. ஒனேசிமஸ் நிற்கிறாரு, அவரும் மேபி தீகுக்கும். லெட்டர் பிலமோன் கையில் போயிடுச்சு. மேபி லெட்டர் வாங்கும்போது ஒனேசிமஸ் அவர் எப்படி பார்த்துருப்பாருன்னு நமக்கு தெரியல. பிலமோன் லெட்டரை படிக்க படிக்க பிலமோனுக்கு கண்ணிலிருந்து தண்ணியாக வந்து. ஏன் அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு அடிமையாக இருந்த ஒருத்தர் சொல்ற வேலையை செஞ்சுட்டு இருந்த ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்கு பிரியமா இப்படி ஒரு மனமாறுதலை அடைவார் அப்படிங்கிறத மேபி பிலமோனே கூட எதிர்பார்த்துக்க மாட்டார். ஒனேசிமா அப்படி ஒரு மனமாறுதல் வந்தனாலதான் பவுல் சொல்றாரு, நான் அவருக்காக என்ன பண்றேன். ஒருவேளை நம்ம ஏதோ ஒரு சகோதரருக்கு இன்னொரு சகோதரர்கிட்ட நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பர்சனலா ஸ்பிரிச்சுவலா அப்படின்னா, நம்முடைய ஒரு ஸ்டைல் கூட நம்ம லெட்டரா எழுதுறது இல்லை. மேபி ஒரு சகோதரருக்காக போன்ல பேசுவோம், பிரதர் அந்த பிரதர் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படிங்கும்போது கூட நம்ம ரிக்வஸ்ட் பண்ற அந்த துணி கூட எப்படி இருக்கு, இதுதான் நம்முடைய மெச்சூரிட்டி. அவர் யாரா இருந்தாலும், மேபி நேத்து அந்த சகோதரர் ஞானஸ்தானம் எடுத்து சத்தியத்துக்குள்ள வந்திருந்தாலும் நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கணும்னா, அவருக்கு கீழே தான் நம்ம. அப்படிங்கும்போது அந்த ஒரு மெச்சூரிட்டி நமக்கு வரும் இல்லைங்களா. அவர் சொல்றாரு, ஒனேசிமுக்காக நான் உங்கள்கிட்ட ப்ளீஸ் பண்றேன். ப்ளீஸ் இந்த சென்ஸ் நமக்கு தெரியும், நான் மன்றாடி நான் கேட்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஸோ இந்த ஒனேசிமு குறித்து நம்ம ஆல்ரெடி படிச்ச வசனம் தான் கொலைசல்ல பார்க்கும்போது, உங்களில் ஒருவனாய் இருக்கிற உண்மையும் பிரியமுள்ள சகோதரனாகி, எவ்வளவு வார்த்தையை அடுக்கடுக்க கொண்டு போறார். ஸோ இந்த ஒனேசிமுன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா. பாடத்துக்கு இன்னொரு தலைப்பு நான் சொல்லியிருந்தேன், பிரியம் உள்ளவனும் பிரயோஜனம் உள்ளவன். ஸோ பிரியம் உள்ளவன் பிலவுட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க பிலமோன். பிரயோஜனம் உள்ளவன் ப்ராஃபிட்டபிள் ஆர் யூஸ்ஃபுல் அப்படிங்கிற ஒரு மீனிங் கொடுக்குறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒனேசிமஸ். ஸோ இந்த 2 பேரை பத்தின இந்த கடிதம் தான் நம்ம டைட்டிலே கொடுத்தோம், பிரியம் உள்ளவனும் பிரயோஜனம் உள்ளவனும். ஸோ இந்த வேர்டை கூட பவுல் இன்சிஸ்ட் பண்றாரு. எப்படி பிலமோனுக்கு கிரீட் பண்ணும்போது பிரியமுள்ளவனுமாய் இருக்கிற பிலமோனுக்குன்னு சொல்லி, உன் நேமுடைய அர்த்தமே இதான்ப்பா, அந்த மாதிரி நடந்துக்கோ அப்படின்னாரு. ஒனேசிம பத்தி எழுதும்போது கூட ஒனேசிமனா என்ன அர்த்தம் தெரியுமா, பிலமோன் பிரயோஜனம் உள்ளவன் அர்த்தம். இதுக்கு முன்னாடி பிரயோஜனம் இல்லாதவனா இருந்திருக்கலாம், இப்போ நமக்கு கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்காருன்னா அந்த சகோதரன் பிரயோஜனம் உள்ளவனா இருக்காருன்னு ரெக்கமெண்ட் பண்றாரு. இதை படிக்கும் போது பிலமோன் சரண்டர் தான் ஆகணும், ஒண்ணுமே பண்ண முடியும் இல்லைங்களா. வாசிக்கலாம் 11 மற்றும் 12. பிலமோன் 11 மற்றும் 12 வசனம். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன், அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன். என்ன சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடி அவன் யூஸ்லெஸ், இப்ப யூஸ்ஃபுல். அப்போ இதுக்கு முன்னாடி என்னதான் அடிமையா இருந்து சில வேலைகள் செஞ்சாலும் அந்த வேலை நிமித்தமா எந்த ஒரு பெனிஃபிட்டும் அவனுக்கு இருக்காது. பட் இப்ப கிறிஸ்துவுக்காக அவன் ஞானஸ்தானம் எடுத்து நான் பெற்றெடுத்துட்டேன், இப்போ அந்த ஒனேசிமோ உங்ககிட்ட நான் அனுப்புறேன். எப்பேற்பட்டவன் அப்படின்னா கட்டாயமா உமக்கும் எனக்கும். பவுல் சொல்றாரு, பிலமோனுக்கும் பவுலுக்கும் பிரயோஜனம் உள்ளவன். திரும்ப திரும்ப அந்த பேருடைய அர்த்தத்திலேயே பிளே பண்றாரு பவுல். ஏன் அப்படின்னா கட்டாயமா பிலமோன் இந்த நிருபத்தை படிச்சாருன்னா ஒனேசிமோ பிலமோனும் 2 பேரும் ஒன்னாயிரும். கட்டாயம் ஒன்னாயிருவாங்கன்னு தெரியும். ஆனாலும் திரும்ப திரும்ப லெட்டருடைய ஸ்டைலே பாத்தீங்கன்னா அவரு லாக் பண்றாரு, கேப்ல லாக் பண்றாரு. பிலமோன் எங்கேயும் எஸ்கேப் ஆகக்கூடாது. முன்னே உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், ஏன்னா மேபி திருடிட்டு வந்துட்டாருன்னு சொல்றேன் இல்லைங்களா, அதை மென்ஷன் பண்றாரு. இப்பொழுது நான் பெற்று எடுத்துட்ட சத்தியத்துல உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன் நான் அனுப்புறேன் அப்படின் போது லெட்டர் கையில வச்சுட்டு யார் நிக்கணும்னா ஆப்போசிட்ல.
ஸோ இந்த ஒரு ஃபீலை வந்து நம்ம ஃபீல் பண்ணோம்னா கட்டாயமா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆதி காலத்துல பாத்தீங்கன்னா ஒனேசிமும் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. தன் எஜமான்ட்டு திருடிட்டு ஓடினா கூட நல்லா வாழ்ந்தரெல்லாம் நினைச்சிட்டு போதுதான் மாட்டிக்கிட்டார். வாழவே முடியலைங்கும் போது பவுலை பார்த்து சத்தியத்தெல்லாம் கேட்டோன்னே இப்படி ஒரு விஷயம் இருக்குமா, இதுக்காக என்னுடைய லைஃபை டெடிகேட் பண்றேன், நான் கிறிஸ்துவுக்கு அடிமையா போயிடுறேன் அப்படின்னு டெடிகேட் பண்ணும்போது தான் பவுல் திரும்பி நான் வச்சுக்கிறது என்னுடைய நீதி அல்ல, திருப்பி நான் எஜமானுக்கு அனுப்புறேன். ஆனா ஒனேசிமுக்கு மேபி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறதா இருந்தா அவரை கொலை பண்றதுதான் ரூல். எஸ் பர் ரோமன் லா வந்து என்ன வேணா பண்ணலாம் எஜமான், ஏன்னா அடிமையான ஆகி போச்சு. ஆனா பவுல் சொல்றாரு இது எதுவுமே நடக்கக்கூடாது, இப்போ பிரயோஜனம் உள்ளவனா இருக்கான்னு சொல்லி அவர் எழுதுறாரு. பவுலுக்கு என்ன ஆசைன்னா ஒனேசிமு ரொம்ப பிடிச்சிருச்சு, நம்மளை பிடிச்ச மாதிரி. என்ன சொல்றாருன்னா நான் என் கூடயே வச்சுக்கிறேன் அப்படின்னு கூட எனக்கு தாட் இருந்துச்சு, ஆனாலும் உங்களை கேட்காம நான் என்ன பண்ணக்கூடாது, வச்சுக்க கூடாதுன்னு எழுதுறாரு. வாசிக்கலாம் 13 சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருந்தேன். என்ன சொல்றாருன்னா சுவிசேஷத்து நிமித்தம் திரும்ப திரும்ப பாருங்க 3 முறை கட்டப்பட்டோன்ற வார்த்தை யூஸ் பண்றாரு. 3 முறையும் சத்தியத்து நிமித்தமா அல்லது இயேசு கிறிஸ்து நிமித்தமா சொல்றாரு தவிர நான் கட்டப்பட்டிருக்கேன் ரோமாபுரியில புடிச்சு வச்சுட்டாங்க அப்படின்லாம் சொல்லவே இல்லை. எல்லாமே ஆவிக்குரிய விஷயத்தோடய என்ன ஆகிறாருன்னா சிங்க் பண்ணி எழுதுறாரு. சுவிசேஷத்து நிமித்தம் கட்டப்பட்டவனா இருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படிக்கு எனக்கு ஒரு சர்வன்ட்டா இருக்கிறதுக்கு உமக்கு பதிலாக பிலமோனுக்கு திருப்பி செக்கு. நான் நினைச்சா பிலமோனுக்கு இன்டெரக்டா சொல்றாரு, நீங்க பிலமோனை பார்த்து நீங்க எனக்கு சர்வன்ட்டா இருக்கலாம், ஏன்னா உங்களை பெற்றெடுத்தது யாரு, நான். உங்களுக்கு பதிலா நான் ஒனேசிமோ வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனாலும் எனக்கு அது விருப்பம் இல்லை. ஏன்னா அவரு எஜமான்ட்டு என்ன அவனை வந்து ஃபர்ஸ்ட் கூப்பிடுவாங்க. இப்போ பிலமோனுக்கு இன்டெரக்டா என்ன அவர் கன்வே பண்றாருன்னா எல்லாருமே நான் சொன்னா கேட்டுருவீங்க, அந்த ஒரு துணியா அந்த ஒரு சூழ்நிலை தான் இருக்கீங்க. ஆனாலும் பிலமோனுக்கு சொல்றாரு நீ ஒனேசிமோ ஏத்துக்கோ, நான் நினைச்சா ஒனேசிமோ எப்படி ஒரு காலத்துல அடிமையா இருந்தாரோ அந்த மாதிரி சத்தியத்து நிமித்தமா உங்களை கூட நான் வச்சுக்க முடியும், நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரர் இருந்தாலும், ஏன்னா உங்களை நான் பெற்றெடுத்திருக்கேன் அப்படிங்கும் போது இன்டெரக்டா சொல்றாரு உமக்கு பதிலாக நான் வச்சுக்கலான்னு பார்த்தேன், ஆனாலும் எனக்கு மனசு இல்ல, நீங்க விருப்பப்படணும் அப்படின்னு எழுதுறார். 14ஆம் வசனம். பிலமோன் 14ஆம் வசனம். ஆனாலும் நீ செய்யும் நன்மையை கட்டாயத்தினால அல்ல. என்ன சொல்றாருன்னா ஒனேசிமு என் கூட இருக்கணும்னு ஆசை, ஆனாலும் அதை நீங்க செய்யணும், நான் கட்டாயத்தினால அதை நான் சொல்லல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உன்னுடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. பாருங்க பவுல் எவ்வளவு பெரிய ஊழியக்காரரு, அவரு நினைச்ச என்ன வேணா பண்ண முடியும் இல்லைங்களா. அவர் வந்து கட்டளையே கொடுக்க முடியும். திரும்ப திரும்ப ஒரு பெரிய மனுஷன் அப்படி இறங்கி பேசுறாருன்னா அதுதான் நமக்கு லெசன். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு. திரும்ப திரும்ப பவுலுடைய கேரக்டர், அவருடைய மெச்சூரிட்டி, அவர் வந்து சத்தியத்துல வளர வளர பவுல் டவுன் ஆகிட்டே இருக்கிறார். எப்படி டவுன் ஆகிறாருன்னா தன்னுடைய கேரக்டர் ஒவ்வொரு சகோதரத்தையும் காமிக்கும் போதெல்லாம் அவர் எந்த அளவுக்கு சத்தியம் அவருடைய தலையில ஏறி இருக்கு, அவர் எந்த அளவுக்கு தன்னுடைய தாழ்மையை அவர் டெவலப் பண்ணிருக்காருன்றது லெட்டர்லயே சொல்றாரு. நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் உங்களுடைய பர்மிஷன் இல்லாம பிலமோனை ஒனேசிமஸ் வச்சுக்க எனக்கு விருப்பம் இல்லைன்றாரு. இப்ப திரும்பி ஒனேசிமோ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்ன்றத அவர் சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாருங்க 15ஆம் வசனம். பிலமோன் 15ஆம் வசனம். அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாக இருக்கும்படிக்கும் கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாகும். பாருங்க எல்லா விஷயத்தையுமே பாசிட்டிவா பாக்குறாரு பவுல். அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனா இருக்கும்படிக்கும், இதுக்கு முன்னாடி அடிமையா இருந்தாருன்னா பிரச்சனை. இப்ப என்ன சொல்றாருன்னா எப்பவுமே பிலமோன் கூட ஒனேசிமோ இருக்கிறபடிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவன் அல்ல. இப்பதான் பாயிண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வராரு. நான் திருப்பி அனுப்புறேன், ஆனா அவன் அடிமை கிடையாது, ஏன்னா கிறிஸ்துவ நிமித்தமா பெற்று எடுத்தாச்சு. அடிமையானவனுக்கும் மேலானவனாக அப்படின்னா என்னன்னா நமக்கு ஈக்குவல், சுவிசேஷ நிமித்தமா நம்ம எல்லாம் ஒண்ணுதான், நம்ம எல்லாம் வந்து அண்ணன் தம்பி மாதிரி அப்படின்றார். அடிமையானவனுக்கும் மேலாக பிரியமுள்ள சகோதரனாகவும் இருக்கும்படிக்கும் கொஞ்ச காலம் உம்மை விட்டு என்ன பண்ற. சோ அவர் சொல்றாரு ஒனேசிமஸ் உங்க வீட்டுல இருந்து எஸ்கேப் ஆகி வந்தது கூட காட்ஸ் பிளான். பிலமோன் நீ தப்பா நீ நினைச்சுக்காத, அவர் வந்து ஒருவேளை திருடிட்டு போயிட்டாரு, அவர் ஒரு பேட் ஒரு ஹேபிட் இருக்குன்னு நினைச்சுக்காத. இப்போ அவர் திருந்திட்டாரு. அவர் அந்த மாதிரி பண்ணதுக்கு ரீசன் என்னன்னா கொஞ்ச காலம் உன்னோட இருக்க ஆசை இல்லை, மேபி தேவன் அனுமதிச்சிருக்காரு எவர் லாஸ்டிங் லைஃப். ஒருவேளை நம்ம எல்லாம் சபையா மாறினா ஒனேசிமோ அடிமையா இருந்தானா சபையா மாறுவாரா? மாற மாட்டாரு. இப்போ ஒனேசிமோக்கு சத்தியம் கொடுத்தாச்சு, இப்போ நமக்கு ஈக்குவல் ஆயிட்டாரு. இனி என்றென்றைக்கும் நம்மோட என்ன ஆவாருன்னு அவரு இருப்பாரு. அதனாலதான்ப்பா கொஞ்ச நாள் என்ன ஆயிட்டாரு உங்களை விட்டு. எல்லாத்தையுமே பாசிட்டிவா சொல்லி 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 பிலமோனுக்கு என்னன்னா
லெட்டரை வாசிச்சு கண்ணை திறந்தாருன்னா அழுது ஒனேசிமோவை கட்டி பிடிச்சிடணும். அந்த அளவுக்கு எழுதுறார். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அவரை கன்வின்ஸ் பண்றதுக்காக எழுதுற விஷயம் அல்ல. பவுல் தன்னுடைய உண்மையான மனசை என்ன ஆகிறாருன்னா ஓபன் பண்றாருன்னு பாக்குறோம். இதை தான் நம்ம ரோமர்ல கூட ஒரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 8:27. ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கரெக்ட் தானுங்க. இந்த வசனம் எக்ஸாக்டா இப்ப யாருக்கு பொருந்திருக்கு? ஒருவேளை வந்து ஒனேசிமஸ்க்கு ரோமன்ஸ் லெட்டர் எல்லாம் கிடைச்சி அவர் படிச்சிருந்தாருன்னு வச்சுங்களேன் நம்மள மாதிரி. இந்த வசனம் தான் ஒனேசிமஸ் வாழ்க்கையில மறக்க முடியாத வசனமா இருக்கும். ஏன் அப்படின்னா அவர் தெரியாம ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டாரு. ஆனாலும் அந்த தவறுன்ற சூழ்நிலை இந்த வசனத்தோட சூட் பண்ணும்போது அன்றியும் தேவனுடைய தீர்மானத்தின்படி சத்தியத்துக்குள்ள அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும், அந்த டைம்ல ஒரு அன்பு கூர்ந்தாரான்னு தெரியல. ஆனாலும் ஒனேசிமோடைய வாழ்க்கையில எல்லாமே நன்மை. அடிமையா இருந்தவர் அப்படியே கிறிஸ்துவுக்கு பங்காளியா மாறுறாரு. இது எல்லாமே எதனாலன்னா தேவன் அவர் வாழ்க்கையில அனுபவிச்ச அந்த ஒரு சிச்சுவேஷன் தான் பாக்குறோம். சோ தொடர்ந்து அதுல 16ஆம் வசனம் எனக்கு அவன் பிரியமான சகோதரரானால் திரும்ப பிலமோனுக்கு செக் மேல செக் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த என்ன சொல்றது, அந்த என்ன கேம், செஸ், செக் மேல செக் வச்சா அந்த அந்த காயின் எங்கேயும் நகராத மாதிரி பிலமோனுக்கு அன்பின் நிமித்தமா அவர் செக் வச்சுட்டே இருக்காரு. நீங்க எங்கேயுமே பண்ண முடியாது பிலமோன், நீங்க ஒனேசிமுவை ஏற்றுக்கொண்டேதான் ஆகணும், ஏன்னா அவர் நம்முடைய சகோதரன் அப்படிங்கிறாரு. உமக்கு சரீரத்தின் படியையும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனா இருக்க வேண்டும். பாருங்க, எனக்கு அவன் பிரியமான சகோதரன் ஆனால் என்ன அவர் மென்ஷன் பண்றாருன்னா, பிலமோன் உங்களை சத்தியத்துக்குள்ள பெற்றெடுத்தது நான் தான், இப்போ ஒனேசிமும் நான் பெற்றெடுத்துட்டேன், ஒனேசிமும் எனக்கு சகோதரன்னா உங்களுக்கு என்ன வேணும்? அப்ப இனிமேல் உங்களுக்கு அவர் என்ன இல்லை, அடிமையில். இதெல்லாம் இன்டெரக்டா கன்வே பண்றார். உமக்கு என்ன, இதெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உமக்கு சரீரத்தின் படியையும், இந்த சரீரம் கூட நீங்க எப்படி எடுத்துக்கலாம், திருப்பி போய் ஒரு அடிமையா வேலை செய்யறாரு அர்த்தம். கிறிஸ்துவோடைய ஒரு ஐக்கியம்னு எடுத்துக்கலாம். சரீரத்தின் படியையும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனா இருக்கும். அப்போ இதுக்கு முன்னாடி பிரயோஜனம் இல்லாதவனா இருந்த ஒனேசிமுஸ் இப்ப பிரயோஜனம் உள்ளவன் ஆகிறாரு. எனக்கு ஒரு பிரதர்னா உங்களுக்கு ஒரு என்னதான் ஆகணும், பிரதர் தான் சொல்லி திரும்ப பிலமோனுக்கு ஒனேசிமஸை நல்லா ரெக்கமெண்ட் பண்ணி எழுதுறா. பிலமோனுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மைண்ட்ல என்ன ஆயிட்டு இருக்குன்னா ஏறிட்டே இருக்கு. தொடர்ந்து 17 ஆதலால் நீ என்னை உம்மோட ஐக்கியமான என்று எண்ணினால், அவ்வளவுதான், அப்படியே பிலமோன் கீழே தான் விழுகணும் இல்லைங்களா? என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்வது. ஆதலால் நீர் என்னை உம்மோட ஐக்கியம் உள்ளவன் என்று திரும்ப அதே வேர்டு தான் நம்ம 7ஆம் வசனத்துல நினைக்கிறேன். நம்ம பார்க்கும்போது அந்யோனியம்ன்ற ஒரு வார்த்தை தமிழ்ல பார்த்தோம். அந்த கொய்னோனியா அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, நம்ம 2 பேரும் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு பங்காளி பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கோம் அப்படின்னா நம்மள மாதிரிதான் இனிமேல் ஒனேசிமுஸ். அவர் சொல்றாரு, அதனால் நீர் என்னை உம்மோடைய ஐக்கியம் உள்ளவன் என்று, நம்ம 2 பேரும் ஒண்ணு நீங்க நினைக்கிறீங்களா? பிலமோன் சொல்றாரு, என்னை ஏற்றுக்கொள்வது போல நான் உங்க வீட்டுக்கு வந்தா எப்படி என்னை கவனிப்பீங்களோ அந்த மாதிரி யாரையும் கவனிங்க. இதுல நமக்கு என்ன லட்சம் இல்லைங்களா? சத்தியத்துல அநேக சகோதரர்கள் நம்ம கூட பயணப்பட்டிருக்காங்க, பிரயாணப்படுறாங்க, நம்ம கூட இருக்கிறாங்க. எல்லா சகோதரரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத பவுல் இங்க மென்ஷன் பண்றாரு. பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒருவேளை அவர் பின்னாடி தன்னுடைய ஆசை கூட சொல்லுவார். பிலமோன் வீட்டுக்கு பவுல் வந்தா பவுலுக்கு எப்படி எல்லாம் ஒரு ராஜ மரியாதை இருக்கும், ஏன்னா ஒரு பெரிய ஊழியக்காரர். இப்போ ஒனேசிமுஸ் அங்க வராரு, என்ன மாதிரியே அவரையும் நீ என்ன படிக்கணும். ஸோ தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு கூட இந்த கடைசி காலத்துல கூட ஒரு சில சுயநலமான விஷயங்கள் கூட நமக்குள்ள வரலாம். எப்படின்னா ஒரு சகோதரர் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணியும் ஒரு சகோதரர் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணியும். பட் உண்மையா நம்ம தேவனுக்குள்ள ஐக்கியம் உள்ளவர்கள் நம்ம நினைச்சோம் அப்படின்னா எல்லா சகோதரர்களுமே நம்ம ஈக்குவலா பார்க்கணுங்கிறதையும் இங்க பவுல் என்ன பண்றாருன்னா நமக்கு ஒரு மென்ஷன் பண்றார். தொடர்ந்து அதுலேயே 18ஆவது வசனம், இப்போ பிலமோன் என்னெல்லாம் லாஸ் பண்ணிட்டாரு, உங்களுக்கு ஏதாவது திருடிட்டு போயிட்டாரா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, அதை எல்லாத்தையும் நான் வந்து பாத்துக்கிறேன், நீங்க ஒனேசிமு கிட்ட பிலமோன் சொல்றாரு, ஒனேசிமு என்னெல்லாம் பண்ணாரோ அதெல்லாம் நீங்க மறந்துடுங்க, அது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிக்கிறேன் உங்களுக்கு கொடுக்குறேன்னு ஆரம்பிக்கிறார். பவுல் தன்னையே ஒப்பு கொடுக்கிறார் பிலமோன். 18ஆம் வசனம், அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன் பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். யோசிச்சு பாருங்களேன், நம்ம திரும்ப இங்க பிலமோன் ஒனேசிமஸ் நடத்தா கூட பவுல் நம்ம கண்ணை விட்டு வெளியவே போக மாட்டேங்கிறார். ஏன்னா அவ்வளவு சபைகளை ஸ்தாபிச்சவர், அந்த அளவுக்கு தேவனுக்காக வைராக்கியமா ஊழியம் பண்ண நம்முடைய மூத்த சகோதரா இருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த அளவுக்கு இறங்கி வந்து நம்ம ஸ்லாங்ல சொல்லணும்னா ஆஃப்டர் ஆல் ஒரு பிரதர்
அப்படிதான் சொல்லிக்கணும். நம்ம உலக பிரகாரம் பேசணும். ஆஃப்டர் ஆல் ஒரே ஒரு பிரதர், அவருக்காக நீங்க ஏன் எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்றோம். டக்குன்னு ஒருத்தர் சத்தியத்திலிருந்து வெளியே போற மாதிரி இருந்தா போனம் போட்டு விட்டுருங்க அப்படின்னு கூட சம்டைம்ஸ் நமக்குள்ள வந்துடும். வருதம் வரலையோ, பட் வரக்கூடாதுன்றது அங்கே பாயிண்ட். பவுல் ஒரு சகோதரன் ஆனாலும் அவரை நம்ம என்ன ஆகக்கூடாதுன்னா இழந்து போகக்கூடாது. அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்தாலும், ஒருவேளை ஏதாவது மணியை திருடிட்டு போயிருந்தாலும், என்ன பிரச்சனை, என்ன உங்களுக்கு லாஸ் அவர் பண்ணாலும், உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால், ஏதாவது பணத்தை வாங்கிட்டு கொடுக்காம ஓடிட்டாலும் அதை என்னோட அக்கௌண்ட்ல என்ன பண்ணிக்கணும். அதாவது பிலமோன் கிட்ட ஜாமீன் வாங்குறாரு. ஒனேசிமுஸ்க்கு நான் ஜாமீன், என்ன லாஸா இருந்தாலும் நான் பேர் பண்ணிக்கிறேன், தயவு செஞ்சு நீங்க ஒனேசிமுஸ் கிட்ட எந்த பாயிண்ட்டும் என்ன பண்ண வேணாம், கேட்க வேணாம். ஏன்னா இதை படிக்கிறதுக்கு முன்னாடியே மேபி பிலமோன் அங்கே அப்படியே ஆஃப் ஆயிருக்கலாம். பட் லெட்டர் படிக்க பிலமோனுக்கு என்ன வந்திருக்குன்னா ரொம்ப எமோஷனல் ஆகி, ஏன்னா இப்படி ஒரு சூழ்நிலையில ஒரு சகோதரன் வெளியே போய் திரும்பி நம்முடைய ஐக்கியம் உள்ள ஒரு சகோதரனா மாறி வந்திருக்காருங்க போது, அதுவும் பவுல் கிட்ட இருந்து வராருங்க போது, நம்மள மாதிரிதான் அவருன்னு பிலமோன் என்ன இருப்பாருன்னா ஃபீல் பண்ணியிருப்பார். ஸோ இந்த ஃபர்கிவ்னஸை குறித்து கூட நம்முடைய ஆண்டவர் பேசுறாரு பாருங்க. மத்திய 7ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 மத்திய 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மற்றும் 2ஆம் வசனம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். ஸோ இதெல்லாம் இன்டைரக்டா சொல்றாரு. பிலமோன் அவர் தப்பு பண்ணியிருக்காரு, இல்லைன்னா நான் சொல்ல. ஆனால் அந்த தப்பை நீங்க என்ன பண்ணுங்க, இப்போதைக்கு கிறிஸ்துவுக்குள்ள, கிறிஸ்து மனுஷ மாதிரி நீங்க மறந்துருங்க. ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும். சோ ஒருவேளை நமக்கு விரோதமா, இப்ப நீங்க பிராக்டிக்கலா நம்மள எடுத்துக்க, நமக்கு விரோதமா நம்முடைய ஐக்கியத்துல நம்முடைய சகோதரருக்குள்ள ஏதாவது ஒரு சகோதரர் நமக்கு விரோதமா சில சூழ்நிலைகள் இந்த மாதிரி ஒரு தவறு பண்ணா கூட, இந்த லெட்டர் மூலமா பவுல் உதாரணத்துக்கு நான் சகோதரர் சதீஷுக்கு விரோதமா ஒரு தவறு பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாங்க 2 பேரும் ஒரு டிஸ்பியூட்ல இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது, பவுல் சதீஷ் பேருக்கு லெட்டர் எழுதுறாரு. தயவு செஞ்சு இந்த சகோதரர் தப்பு பண்ணிட்டாரு தான், மன்னிச்சிருங்க, என்ன மாதிரி நீங்க அப்படியாவது ஏற்றுக்கொள்ளுங்க. ஸோ இந்த அளவுக்கு மெச்சூரிட்டியை இந்த கடைசி காலத்தில் நம்ம காமிக்கணுங்கிறத இந்த வசனத்தை கூட நம்ம கோட் பண்றோம். நாம மற்றவர்களுக்கு எப்படி அளக்கிறோமோ, ஒருவேளை நம்ம மற்றவங்களை மன்னிக்கிறோமா கிறிஸ்துவுக்குள்ள அப்படின்னா, கட்டாயம் ஒரு சூழ்நிலையில நம்ம தவறு பண்ணும்போது கூட தேவனும் நம்முடைய சகோதரர்களும் நமக்காக என்ன பண்ணுவாங்கன்னா மன்னிப்பாங்கன்றத சொல்றார். இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, நான் அநேக நிருபத்தை டிரான்ஸ்லேட்டர் வச்சு எழுதியிருக்கிறேன். டிரான்ஸ்லேஷன் சென்ஸ் என்னன்னா, பவுலுக்கு கொஞ்சம் ஐசைட் பிரச்சனை இருந்தனால டைரக்டா எழுதல சில நிருபங்கள் எல்லாமே, இன்னொரு சகோதரர் தான் எழுதியிருக்கிறாரு. பட் இந்த கணக்கு கொடுக்குற விஷயம், நான் ஜாமீன் கொடுக்குற விஷயத்த வேற யாரும் எழுதல, நானே கைப்பட பிலமோன் உங்களுக்கு எழுதுறேன், எனக்காக நீங்க என்ன பண்ணணும்னா ஒனேசிமுஸை ஏத்துக்குங்கன்னு எழுதுறாரு. இந்த அளவுக்கு ஒரு ஹை ரெக்கமெண்டேஷன்ல தான் ஒனேசிமுஸ் அங்க என்ன பண்றாருன்னா கொலேசிக்கு போறாரு. வாசிக்கலாம். பிலமோன் 19ஆம் வசனம். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலேயே எழுதினேன், நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். சத்தியம் பண்றாரு. இஃப் எனி லாஸ், உங்களுக்கு ஏதாவது லாஸ்னா நான் கட்டாயம் நான் வரும்போது அதை என்ன பண்ணுவேன், உங்களுக்கு பேர் பண்ணுவேன். இது பொய்யெல்லாம் இல்லை, நான் கையால் என்ன பண்றேன், பத்திரம் போட்டு கொடுக்குறேன்ற அந்த அளவுக்கு ஒரு சகோதரனுக்காக ரிஸ்க் எடுக்கிறார். இது நம்ம ப்ராக்டிக்கலா நம்ம திங்க் பண்ணலாம். ஏன்னா ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு சகோதரனுக்கு ஒரு 10 லட்சம் லாஸ், ஓகே லாஸ் தான், 10 லட்சம் லாஸ். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துங்க. நம்ம ஏன் இந்த எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கொஞ்சம் ஹை தாட்ல போகலாம். அந்த 10 லட்சம் லாஸை யாராவது ஈடு கட்டினா அவர் எப்படியாவது சபையா மாறிடுவார். அப்படின்னா அந்த லாஸை ஈடு கட்டுறதுக்கு நம்முடைய வீட்டவோ இல்லை நம்மளையோ அடமானம் வைக்க முன்வருவோம். அதே எப்படி பிரதர், முதல்ல நான், அப்புறம் என் குடும்பம், என் மனைவி, என் பிள்ளைகள், அப்புறம் ஏதாவது இருந்தால் தானே என்ன பண்ண முடியும். ஜென்ரலாக உலக பிரகாரமாக நம்முடைய மாம்ச எண்ணங்கள் அப்படி வரும். பட் கிறிஸ்துவுக்குள்ள ரொம்ப மெச்சூர்டாக இருக்கிற பவுல் மாதிரியான சகோதரர்கள் எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னா, என்ன ஆனாலும் சரி என் தலையை வேணா அடமானம் வச்சுக்கோங்க, அந்த சகோதரன் நீங்க என்ன பண்ணீங்க. அதாவது ஒரு சகோதரன் விழும்போது, ஒரு சகோதரன் மனம் திரும்பும் போது, அந்த சகோதரனை கிறிஸ்துவுக்குள்ள தூக்கி விடுறதுக்காக என்ன ரிஸ்க் வேணா நான் என்ன பண்றேன். ஏன்னா பவுல் அதை நல்லா கோல் செட் பண்ணிட்டார். பிலிப்பியர்ல படிக்கிற மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டேன், என்னையே இந்த ஊழியத்துக்காக என்ன பண்றேன்னா அர்ப்பணிச்சுட்டேன். அதான் சொல்றாரு, என்னுடைய சொந்த கைகளால நான் எழுதுறேன், நான் அதை என்ன பண்றேன்னா செலுத்தி தீர்ப்பேன். அவர் சொல்றாரு செலுத்த வேண்டும் என்று. அவர் கீழே சொல்றாரு பாருங்க, நீர் உண்மைத்தாமே. பிலமோனுக்கு எங்கேயுமே நோவே, அவர் எஸ்கேப்பே ஆக முடியாது. ஆக்சுவலா பிலமோன், நீங்க மொத்தமும் என்னுடைய ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு கீழே ஒருவேளை ஒனேசிமஸ் வந்தாலும் அவர் யாருடைய ப்ராப்பர்ட்டினா நம்ம ப்ராப்பர்ட்டி தான். நான் நினைச்சா உங்களையே மொத்தமா என்ன பண்ண முடியும். பவுல் கமெண்ட் பண்ணலாம், எல்லாத்தையும் எனக்கு எழுதி வைங்கன்னா கூட நீங்க எழுதிதான் வைப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்குள்ள ஐக்கியம் இருக்கு. அவர் ஏதாவது சின்ன தப்பு தான் பண்ணியிருக்காரு.
நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மன்னிச்சு அவர் என்ன பண்ணிக்கிங்கன்னா ஏற்றுக்கங்கன்னு சொல்லி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் ஒனேசிமஸ்க்காக அங்கே பவுல் பண்ணுறா. வாசிக்கலாம் தொடர்ந்து 20ஆவது வருஷம். பிலமோன் 20ஆம் வசனம். ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும். கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இளைப்பாற பண்ணும். திருப்பி 2 பாயிண்ட் அவர் மென்ஷன் பண்றாரு. கட்டாயம் ஒனேசிமஸ்னா என்ன அர்த்தம்னு பிலமோனுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்ல மேபி அந்த பேர் வைக்கும் போதே வச்சுதான் வச்சிருப்பாங்க. திரும்பி ஒனேசிமஸ் வார்த்தையை யூஸ் பண்ணாமே யூஸ் பண்றாரு. ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள்ளே உம்மாலே எனக்கு ஒனேசிமஸ், அந்த அர்த்தம் அதுதான். எனக்கு என்ன அர்த்தம்? பிரயோஜனம் உண்டாகட்டும். ஏன்னா நம்ம பெற்று எடுத்துட்டோம் அந்த சகோதரனை கிறிஸ்துவுக்குள்ள, நம்ம ஈக்குவலா தூக்கி சோல்டர்ல வச்சுதான் ஓடணும். அவரை தயவுசெய்து ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தருக்குள் என் உள்ளத்தை என்ன பண்ணுங்க. இதுக்குதான் 7th verseலயே பவுல் அவருடைய கேரக்டர் மென்ஷன் பண்ணார். படிக்க வேணாம், நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான். 7th verseல சொல்லும் போதே, சகோதரனே பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே என்ன இருக்கு, இளைப்பாறி இருக்கு. இப்ப நான் ஒரு பரிசுத்தவானு பவுல் இன்டைரக்டா சொல்றாரு. என்னுடைய உள்ளம், அதுதான் இதுக்கு முன்னாடி பார்த்த வசனம், என்னுடைய உள்ளம் இளைப்பாறருக்கு நீங்க இவ்வளவு நாளா எப்படி எல்லா சகோதரருக்கு பண்ணீங்களோ, என்னுடைய ஹம்பிள் ரிக்வஸ்ட் ஒனேசிமஸ் அப்படிங்கிற நம்முடைய சகோதரனை நீங்க கிறிஸ்துவுக்குள்ள ஒரு சகோதரனை என்ன பண்ணீங்க. இவ்வளவுலாம் பேசவே வேணாம். பவுல் 2 வரி எழுதி நீ ஏத்துக்குப்பா அப்படின்னா கூட பிலமோன் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா அவருடைய நரேட்டிங் ஸ்டைல் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு லெசனா இருக்கணுங்கிறதுக்கு நிறைய தேவன் அனுமதிக்கிறார். பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறுச்சு. இன்னைக்கு என்னுடைய உள்ளம் இந்த லெட்டர் எழுதும் போது என் உள்ள கம்ஃபர்ட் ஆகணும்னா நீங்க ஒனேசிமஸ் என்ன பண்ணிக்கீங்கன்னா ஏற்றுக்கொள்ளுங்கன்னு எழுதுறார். வாசிக்கலாம் தொடர்ந்து 21ஆவது. பிலமோன் 21ஆம் வசனம். நான் சொல்லுகிறதுனாலும் அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து இதற்கு நீர் இணங்குவீர் என்று நிச்சயித்து உமக்கு எழுதியிருக்கிறேன். அதாவது நம்ம திரும்ப திரும்ப ஒரே வார்த்தை தான் யூஸ் பண்ணிருக்கோம். பிலமோன் இந்த லெட்டர் படிச்சாருன்னா அட்டர்லி சரண்டர். நான் சொல்லுகிறதிலும் அதிகமா, நான் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு என்ன வேணுங்கிறது யாருக்கு தெரிஞ்சிடும். பவுல் சொல்றாரு, பிலமோன் நான் சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு வேணுங்கிறத நீங்க பண்ணிருவீங்க. அந்த அளவுக்கு நம்முடைய கிறிஸ்துவுக்குள்ள ஐக்கியம் இருக்கு. அதையும் மென்ஷன் பண்றாரு, அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து இதற்கும் நீர் இணங்குவீர் என்று. இந்த ஒனேசிமஸ் மேட்டருக்கும் நீங்க என்ன ஆவீங்க, கட்டாயம் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்படிவீங்கன்னு நான் நிச்சயித்து உமக்கு இந்த லெட்டர் என்ன பண்றேன்னா எழுதுறன்னு முடிக்கிறார். கடைசியா இந்த ஒனேசிமஸ்க்காக ரெக்கமெண்ட் பண்றதை அவர் எப்படி கன்க்ளூட் பண்றாருன்னு வாசிக்கலாம். 22ஆவது வருஷம். 22ஆம் வசனம். மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுகிரகப்படுவேன் என்று நம்பி இருக்கிறபடியால் நான் இருக்கும்படிக்கு ஓரிடத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணும். இந்த வசனம் என்ன சொல்ல வருது நீங்க கவனிச்சீங்கன்னா, கொலேசே பட்டணத்துல இருக்கிற எல்லாரும் நல்ல ஜபம் பண்ணி இருக்கிறாங்க. எதுக்கு? பவுல் ஜெயில போயிருக்கிறாரு. ஒருவேளை தேவனுக்கு சித்தமா இருந்து பவுல் ரிலீஸ் ஆனாருன்னா நாங்க பவுலை பார்க்கணும்னு கெஞ்சிருக்காங்க. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கையில பாத்தீங்கன்னா அவர் தீரு பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி எல்லாம் வரும்போதெல்லாம் பவுலை கட்டி தழுவி, அந்த 3rd January எண்டுல கட்டி தழுவி அழுவாங்க, இனிமேல் உங்களுடைய முகத்தை என்ன மாட்டோம். ஸோ அன்னைக்கு இருக்கிற அந்த பிரதர்லி லவ் பாத்தீங்கன்னா நம்மளால இமேஜினே பண்ண முடியாது. இங்க சொல்றாரு, மேலும் உங்கள் விண்ணப்பங்களில் ஆளை நீங்க பண்ற பிரேயர்னால நான் உங்களுக்கு அனுகிரகப்படுவேன் என்று நம்பி இருக்க முடியாது. எப்படியாவது அந்த பிரேயருக்கு ஒருவேளை தேவன் அனுமதிச்சா நான் உங்களை என்ன பண்ணுவேன்னா மீட் பண்ணுவேன். நான் இருக்கும்படிக்கு ஒரு பிளேஸை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னாங்க. பவுல் நான் வரும்போது எனக்கு ஒரு பாய், எனக்கு ஒரு ஃபேன் என்ன பண்ணு ரெடி பண்ணுன்னு சொல்றாரு. அப்படின்னா உங்க மனசுல எனக்கு ஒரு இடம் கட்டாயம். பிலமோன் மாதிரி சகோதரர்கள், ஒனேசிமஸ் மாதிரி சகோதரர்கள், கொலேசியர்ல இருக்கிற சகோதரர்கள்லாம் பவுல் நினைக்கிறதுக்கு மேல பண்ணுவாங்க. பவுல் இதை ஏன் மென்ஷன் பண்றாருன்னா, பவுல் மாத்திரம் இல்ல, இப்ப அங்க யார் போயிருக்கிறது. இப்போ அந்த லெட்டருடைய நெரேட்டிவ் ஸ்டைலே பாத்தீங்கன்னா பவுல் தன்னை தன்னை தன்னன் எழுதுறது எல்லாமே எனக்கு நீ என்னெல்லாம் பண்ணுவீங்களோ பிலமோன் ஒனேசிமஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்களும் நானும் கிறிஸ்துக்குள்ள எப்படி ஈக்குவலோ அதே ஈக்குவல் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களை விட்டு பிரிஞ்சு போன ஒனேசிமஸ். எனக்காக ஒரு இடத்தை என்ன பண்ணணும். ஸோ இது பவுல் இந்த சிறையிருப்பு AD 62 முடிக்கிறாரு. அப்புறம் AD 68 தான் இறக்குறாரு. இடைப்பட்ட அந்த ஒரு 4-5 வருஷத்துல திருப்பி தன்னுடைய 5வது பிரயாணத்தை பவுல் என்ன இருக்காருன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். அந்த டைம்ல அவர் கொலேசே போயிருக்கணும் அப்படிங்கிறது அநேக ஆராய்ச்சியாளருடைய ஒரு கருத்து நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கப்புறம் கடைசியா பவுல் என்ன பண்றாருன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் கிரீட்டிங் பண்ணாரு, ப்ரேயர் பண்ணாரு, தேங்க்ஸ் கிவிங் கொடுத்தாரு, ஒனேசிமஸ்க்காக இருக்கிற எல்லா ரெக்கமெண்டேஷனையும் அவர் கொடுத்தாரு. கடைசியா கன்க்ளூட் பண்ணும்போது பவுலுடைய ரெகுலர் ஸ்டைல் என்னன்னா, எந்த சபைக்கு எழுதினாலும் சரி, சகோதரருக்கு எழுதினாலும் சரி, அவர் கூட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாரையும் அவர் மென்ஷன் பண்ணுவார். அதை ஆரம்பிக்கிறார் பாருங்க. பிலமோன்,
23வது வசனம். பிலமோன் 23ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் என்னோட கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்பிரா. ஃபர்ஸ்ட் ஏன் எப்பாப்பிரா எழுதுறாருன்னா, எப்பாப்பிரா தான் எல்டர் ஆஃப் த கொலேசே எக்லீசியா. ஸோ இது கூட நீங்க இந்த வசனம் நீங்க ஆல்ரெடி படிச்சதுதான், நீங்க ஏன் வச்சுக்க. கொலேசியர் 1:7 அவர் தான் அங்க போய் சத்தியங்கள் நிறைய சொல்லியிருக்காருன்னு பாக்குறோம். இவரை குறித்து நம்ம ஸ்காலர்ஸ் கொடுக்கும்போது கூட நான் அந்த ரெட்ல ஹைலைட் பண்ணியிருக்கேன். எப்பாப்பிராஸ்ங்கிற அந்த ஒரு மீனிங் கீழே வருது. ப்ராபபிளி த ஃபவுண்டர் ஆஃப் த கொலேசியன் எக்லீசியா. இப்போ கொலேசியாவுடைய எக்லீசியாவுடைய எல்டர் பவுலோட இருக்காரு, அந்த அளவுக்கு ஊழியம் பண்ணியிருக்காரு. இப்போ எல்டர் இல்லாத குறைய மேபி அங்க யார் தீர்த்திருக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த பிலமோன் தான் அங்க என்ன இருக்குன்னா எக்லீசியாவை பார்த்துட்டு இருந்திருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பாப்பிரா பத்தி வாழ்த்து சொல்றாரு. அடுத்து 24வது வசனம். பிலமோன் 24ஆம் வசனம். என் உடன் வேலையாட்களாகிய மார்க்குவும் அரிஸ்தர்க்கும் தோமாவுக்கும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார். ஸோ கூட இருக்கிற தீமோத்தேயுவை பத்தி ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாரு. கன்க்ளூட் பண்ணும்போது என் உடன் வேலையாட்கள் மார்க். இந்த மார்க்கை பத்தி உங்களுக்கு தெரியும், ஜான் மார்க் இல்லைங்களா? அவரு அரிஸ்தக்குன்னு ஒரு சகோதரர், இவரும் பவுலுடைய 2வது பிரயாணத்துல இருந்திருக்கார். சிறையிருப்பில் அவர் இருக்கார். தேமா அப்படிங்கிற ஒரு சகோதரர் பின்னாடி பவுல் 2 தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுவார், தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வச்சு என்ன பண்றாருன்னா தெசலோனிக்கா பட்டது, பின்னாடி ஒரு கரப்ட் ஆயிட்டாருன்னு சொல்றாரு. லூக்காவும் நமக்கு என்ன பண்றாருன்னா வாழ்த்து சொல்றாரு. ஸோ இந்த நிருபமெல்லாம் எழுதும்போது கூட ஒரு பிரியமுள்ள வைத்தியனா யார் இருந்திருக்குதுன்னா பவுலோட லூக்காவும் இருந்திருக்கார். ஸோ எல்லா சகோதரர்களையும் எப்பவுமே கிரீட் பண்ணும்போது கூட இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுடைய கிரீட்டிங்ஸையும் கொடுக்கறது பவுலுடைய வழக்கமான ஸ்டைல். தேவனுடைய பிள்ளைகள் நம்ம கூட இதை வந்து வாயில சொல்றோமோ இல்லையோ, ஜென்ரலா ஒரு இது சொல்லும் போது எல்லாருடைய லவ்வும் நாங்க என்ன பண்றோம்னா கொடுக்குறோம் அப்படிங்கிறது நம்ம பழகிக்கணும்னு நம்ம பார்க்குறோம். கடைசியில் 25வது வசனம். பிலமோன் 25ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. ஆமென். சோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை வழக்கமா உங்கள் அனைவரோடும் கூட இல்லைங்களா? உங்கள் ஆவியுடனே கூடனா அதுவும் அனைவரும் தான். உங்கள் அனைவரோடும் கூட அவருடைய கிரேஸ் என்னைக்கும் இருக்கட்டும். தேவன் தாமே நம்ம என்ன பண்ணுவாருன்னா ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிறார். ஸோ இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோன் அப்படிங்கிற ஒரு சகோதரனுக்கு அங்க இருக்கிற அவருடைய ஃபேமிலி ஆகட்டும், அந்த எக்லீஷியாவாகட்டும், ஒனேசிமஸ்ங்கிற ஒரு அடிமை அவர் திருடிட்டு போன பிறகு அவரை ரெக்கமெண்ட் பண்ணி, அவர் திருந்திடுறாரு பின்னாடி, அவர் ரெக்கமெண்ட் பண்ணி எழுதுற ஒரு நிருபம் பார்க்குறோம். இதை ஏன் தேவன் வேதத்தில் வச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த நிருபத்தை வாசிக்கும் போதே சில கேரக்டர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இதுல இருந்து நமக்கான பாடம் என்ன? இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி நீங்கள் வீட்டில் படிச்சீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ஒரு தனிப்பட்ட நபருக்கு எழுதுன லெட்டர் தான். இப்போ லெசன் நம்ம என்ன இதுல இருந்து கற்றுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய லெசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிருபம் பவுல் ஏன் எழுதுறாரு அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தர் நிஜமாவே தப்பு பண்ணிட்டு கன்ஃபஸ் பண்றாரு, மனம் திரும்புறாரு. மனம் திரும்புற ஒரு சகோதரனுக்காக என்ன ரிஸ்க் வேணா எடுக்கலாங்கிறத தேவன் நமக்கு சொல்றாரு. ஒரு சகோதரன் தப்பு பண்றாரு, சத்தியத்துல இருந்து விழுகிறாரு. அவர் நான் பண்ணது தப்பு தான் ஒத்துக்கும் போது அந்த சகோதரனை திருப்பி பழையபடி தூக்கி நிறுத்துறதுக்கு நம்ம எவ்வளவு வேணா ரிஸ்க் எடுக்கலாம். நம்ம தலையை கூட என்ன பண்ணலாம்னா அடமான வைக்கலாம். இதுதான் பவுல் நமக்கு சொல்றார். இந்த நிருபத்துல இன்னும் அதிகமா பாத்தீங்கன்னா ஒரு பிரதர்லி பாண்டேஜ் இருக்கு. லவ், ஒனேசிமஸ், பவுல், பிலமோன் 3 பேரும் ஈக்குவலா ஒரு சகோதர ஐக்கியத்தில் இருக்கிறோன்றத அவங்க மென்ஷன் பண்றாங்க. இங்க யாரும் எஜமான் கிடையாது, யாரும் அடிமை கிடையாது, ஆல் ஆர் ஈக்குவல். நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்கு அடிமைன்றதை என்ன பண்றாங்கன்னா நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. 3வது விஷயம், அப்படி ஒரு சகோதரன் மனம் திரும்பும் போது கட்டாயமா நமக்கு விரோதமா ஒரு பாவம் பண்ணியிருந்தாருன்னா, மனம் திரும்பிட்டாருன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சகோதரனை கட்டாயம் மன்னிச்சுக்கணும்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது 4வது வந்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பயங்கரமான ஒரு தாழ்மை. நான் ப்ளீஸ் பண்றேன், கையெடுத்து கும்பிட்றேன், தயவு செஞ்சு நீங்க என்ன பண்ணுங்க ஒனேசிமஸ் ஏத்துக்குங்கன்றாரு. அவருடைய ப்ளீஸ் பண்ணோன்னே ஒனேசிமஸ் ஆட்டோமேட்டிக்கலா மன்னிக்கோங்க, பிலமோன் ஆட்டோமேட்டிக்கலா என்ன பண்றாருன்னா பவுலுடைய அந்த ஒரு வேண்டுகோளுக்கு கீழ்படுகிறது கூட நம்ம பார்த்துருவோம். நமக்கு ஒரு மூத்த சகோதரர் ஏதோ ஒரு சூழ்நிலையில சில அறிவுரைகள் சத்தியத்தின் நிமித்தமாக கொடுக்கும்போது கூட நம்ம அந்த அறிவுரைகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு தேவனுடைய பிள்ளைகளா பவுல் அப்படி எடுத்துக்கணும், கீழ்ப்படியக்கூடிய ஒரு பிள்ளைகளா இருக்கணும்னு பார்க்குறோம். அல்டிமேட்டா இந்த சாப்டரே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு டே ஆஃப் அட்டோன்மெண்ட். ஒரு பாவம் பண்ண ஒரு மனுஷன் ஒரு எஜமான்ட்ட போய் சேர்றதுக்கு நடுவில் ஒரு மத்தியஸ்தன் பார்க்குறோம். அது யாருன்றதை கடைசியாக நம்ம பார்க்கலாம். கடைசியாக அல்டிமேட்டா எல்லா நிருபமும் கொரிந்தியர்ல பவுல் சொன்ன மாதிரி தான் இல்லைங்களா? எல்லாமே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்பு தான் அவர் முடிவுன்றாரு. ஸோ 2 வசனம் இந்த பாடத்துக்கு கன்க்ளூட் பாயிண்ட்டை நம்ம வச்சிருக்கிறோம். அந்த 2 வசனத்தையும் என்ன பண்ணலாம்னா படிச்சு பாடத்தை முடிக்கலாம். இது வந்து பிலமோனை பத்தி, கொலேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பிலமோனுடைய கேரக்டரை பத்தி. கொலேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எஜமான்களே, உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செவையுமானதை செய்யுங்கள். இப்போ இந்த வசனம் பிலமோன் வாசிச்சிருப்பாரு, கொலேசியர் பட்டணத்துல இருக்காரு, அவருக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருக்கும். எஜமான்களே, உங்களுக்கு ஒரு எஜமான், நம்ம என்ன நினைச்சாலும் நமக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு, நமக்கு ஒரு எஜமான் இருக்காருங்கிற நீங்க நினைச்சுக்கிட்டு
நம்ம கீழே இருக்கிற வேலைக்காரர் பிலமோன் ஒனேசிமஸை நினைச்சு பார்த்துருப்பார். அவருக்கு நீதியும் சபையுமானது. இங்க என்ன நீதி ஒனேசிமஸ்க்குன்னா, அவர் நம்முடைய சகோதரன். பவுல் என்ன பெற்றெடுத்த மாதிரி ஒனேசிமஸை பெற்றெடுத்திருக்காரு. நாங்க 2 பேரும் இன்னைக்கு சகோதரர்கள், தோல் மேல கை போட்டு ஒன்னா போகணும். அவர் அடிமை கிடையாது, அவர் சத்தியத்துக்குள்ள ஈக்குவலா வழி நடத்தணும்ன்றத பிலமோன் புரிஞ்சுப்பாருன்னு பாக்குறோம். பவுல் இங்க என்ன காரியத்தை பண்ணாருன்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். சோ நம்மளும் we are the sons of God. நம்ம தேவனுடைய புத்திரர்கள். நம்ம சொல்றோம் தேவனுடைய பிள்ளைகள், ஜபத்துல சொல்றோம் இல்லைங்களா, புத்திர சுவிகாரத்தை கொடுத்துருக்கீங்கன்னு. இது எப்ப நம்முடைய கேரக்டர்ல விட்னஸ் ஆகும்னா, ஒருவேளை இடறி போற ஒரு சகோதரர் மனம் திரும்பும் போது அவரை திரும்பி ஒப்புரவாக்குதலின் ஊழியை நம்ம பண்ணோம்னா அதான் சமாதானம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், நம்ம தேவனுடைய புத்திரர். நீங்க இதைதான் நம்ம காட்ஸ் பிளான்ல பாக்குறோம். மனுஷன் தப்பு பண்றான், தேவனை விட்டு விலகிடுறான், 2 பேருக்கு நடுவுல ஒரு மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து. இதை இந்த நிருபத்தின்படி பாத்தீங்கன்னா, மனுஷன் யாருன்னா ஒனேசிமஸ் நம்மள மாதிரியே பாவத்துல விழுந்துட்டார். தேவனுக்கு இந்த நிருபத்துல யாரை வைக்கலாம்னா பிலமோன், ஒரு நல்ல எஜமான். இவங்க 2 பேருக்கும் ஒரு இணைப்பு பாலமா, கிறிஸ்துவுக்குள்ள ஒரு உடன் ஊழியரா பவுல் என்ன பண்ணாருன்னா, அவர் நினைச்சா கமெண்ட் பண்ண முடியும். பட் தன்னுடைய லைஃபே அவர் யாருக்காக அடமானம் வைக்கிறாருன்னா ஒனேசிமஸ்க்காக. பிலமோன் சொல்றார், என்னவே உங்களுக்கு நான் என்ன பண்றேன் கொடுத்துட்றேன், ஆனா உங்களுக்கு தெரியும் நீங்க எனக்கு அடமானம் வைக்கிற அளவுக்கு இருக்கீங்க. பட் நான் மன்றாடி கேட்கறேன், தயவு செஞ்சு ஒனேசிமஸ் நீங்க என்ன பண்ணிக்கணும் ஏற்றுக்கொள்ளுங்க. ஸோ இதுதான் இந்த நிருபத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சில கேரக்டர்ஸ்ன்னு பார்க்குறோம். இன்னைக்கும் நம்முடைய சபை ஐக்கியத்தில் அநேக சகோதரர்கள் சகோதரிகள் தேவனுடைய பிள்ளைகள் 10 வருஷமா சத்தியத்தில் இருக்கிறாங்க. போன வருஷம் பேப்டிஸ்ட் எடுத்தவங்க இருக்காங்க, 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தவங்க எல்லாருமே இருக்கிறோம். எல்லாருமே ஈக்குவலா இந்த கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு அன்பு ஒருத்தர் விட்டு கொடுக்குறாங்க. பவுல் என்ன விட்டு கொடுக்குறாருன்னா, நான் பெரியவன் இல்லை, நான் ரொம்ப சின்னவன். பிலமோன் மேபி பின்னாடி அவர் ஏத்துக்கிறாரு. பிலமோன் எப்படி பாக்குறாருன்னா, பவுல் நீங்களாம் சொல்லவே வேணாம், நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் கீழ்படுகிறேன், அந்த அளவுக்கு நான் கிறிஸ்துவுக்குள்ள உண்மையா இருக்கேன். ஒனேசிமஸ் நான் ஒன்ஸ் நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் கட்டாயமாக தேவனுடைய திட்டத்துல தப்பு பண்ண மாட்டேன்னு எல்லாருமே தங்களுடைய பார்ட்டை 100% பண்ணியிருக்காங்க. கட்டாயம் ஃபியூச்சர்ல சசிஸ்ட் நீங்க கவனிச்சீங்கன்னா எல்லாருமே தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்கன்னு பார்க்குறோம். ஸோ இந்த லெட்டர் ஒரு பர்சனல் லெட்டரா இல்லை. இன்னைக்கு நமக்கு இந்த கடிதம் வந்திருக்கு. இன்னைக்கு நம்மளும் நம்முடைய சகோதர ஐக்கியத்துல இதே ஒரு காரியத்தை நம்ம அப்ளிகபிள் பண்ணி கிறிஸ்துவுக்கு பிரியமா வாழணுங்கிறதுக்கு தான் தேவன் இந்த ஒரு பாடத்தை கூட நம்ம கொடுக்குறாருன்னு பார்க்குறோம். கேட்ட வசனங்களை நம்ம மனதில் வைத்துக்கொண்டு தேவனுக்கு பிரியமாக ஒரு உண்மையுள்ள ஒரு உடன் வேலையாளர் இருக்க தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமாம். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கூட நம்முடைய பிதாவாகி தேவன் நம்முடைய சகோதரர் வாயிலாக நமக்கு ஒரு அருமையான ஒரு சத்திய பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே பார்க்கும் பொழுது இந்த கடைசி காலத்தில் வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள், அதுலேயும் ரொம்ப விசேஷமாக கடைசி காலம் அப்படிங்கிறது வந்து அன்பு தணிந்து போகும் காலம் அப்படிங்கிற இன்னொரு பேர் கூட அதுக்கு இருக்குது கடைசி காலத்துக்கு. இப்போ அன்பு தணிந்து போகும் காலத்தில் பார்க்கும்போது எல்லோரிடத்திலும் மனஸ்தாபங்களும் மன கஷ்டங்களும் ஒரு நிறைய பிரச்சனைகள் மத்தியில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு 2 சகோதரன் வந்து மனஸ்தாபத்தில் பிரிஞ்சிருக்கும் பொழுது, இல்லை ஏதாவது அவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு இருக்கும்பொழுது நம்ம அதை பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாதுன்றதுக்காக எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்களோ இல்லை மேலும் கஷ்டத்தை நம்ம உருவாக்கக்கூடிய ஆட்களாக நம்ம இல்லாதபடி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தணும். சகோதரர் கடைசியாக ஒரு வசனம் சொன்னாங்க இல்லைங்களா, என்ன ஒரு வசனம் அப்படின்னா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், யார் சமாதானம் பண்ணுறாங்களோ அவங்க தான் தேவனுடைய புத்திரர். இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்றோம்னா, இப்படிப்பட்ட சமாதானம் பண்ணி நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற பேர் எடுக்கணும். மாறா நம்ம இந்த சமாதானத்தை பண்ணல அப்படின்னா நம்ம யாருடைய பிள்ளையா இருக்கிறோம்? நீதிமொழிகள் வசனமா பார்க்கணும் இல்லைங்களா? ஆமா, பேலியாளின் பிள்ளைகளா இருக்கும். இப்படி சமாதானம் பண்றவங்க தேவனுடைய பிள்ளைகள், கிண்டி விடுறவங்க சொல்றாங்க இல்லைங்களா, கிண்டி விடுறவங்க யாரு பிள்ளைகள்னா பேலியாளின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இங்க பாருங்க, அருமையான ஒரு சத்திய பாடம். 66 புத்தகங்கள் நம்முடைய வேதாகமத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்குது, அதிகாரப்பூர்வமாக தேவனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. சகோதரர் பாடத்தின் ஆரம்பம் சொன்னாங்க, பிலமோனிலிருந்து ஏதாவது ஒரு வசனம் நம்ம அடிப்படை சத்தியத்திலையோ இல்லை நம்ம அட்வான்ஸ் ஸ்டடீஸ்லையோ நம்முடைய விசுவாசத்தை பெருக்கிறதுக்காக நம்ம ஏதாவது படிச்சிருக்கிறோமா அப்படின்னா இல்லை. ஆனால் இந்த நிருபம் முழுவதும் ஒரு தனிப்பட்ட முறை எழுதப்பட்டிருந்தாலும் நாம் செய்யக்கூடிய இந்த ஒப்புரவாக்கின் ஊழியத்திற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக நம்முடைய தேவன் நம்ம கையில் கொடுத்துருக்குறாங்கிறத நம்ம புரிஞ்சு வரணும்.
அது மாத்திரமில்ல, நீங்கள் வந்து யார் ஒருத்தர் சமாதானம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, 2 பேர்த்துக்கு சமாதானம் பண்ணணும்னா இந்த பவுல் செஞ்ச அதே காரியத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த ஹம்பிள்னஸ், அந்த தாழ்மை, தனக்கு எல்லா அதிகாரம் இருந்தாலும் தன்னை அங்கே முன்னிறுத்தி தாழ்மையை காமிச்சு அது செய்கிறார். பாருங்க, ஒரு ஜெயிலில் இருக்கிற ஒரு மனுஷன் இன்னொருத்தருக்கு ரெக்கமெண்டேஷன் போவாங்களா? ஒரு வேலைக்கு ரெக்கமெண்டேஷன் போகும்போது யார் இப்போ உனக்கு ரெக்கமெண்டேஷன், அவர் ஜெயில் இருக்காருங்க அப்படின்னா என்ன நினைப்பாங்க? இது வரைக்கும் பிளமோனும் பவுலும் சந்திச்சுட்டு தான் வரலாற்று சான்றுகள் எதுவுமே இல்லை. கண்ணிலேயே பார்க்காத ஒரு மனுஷன் அவர் கொடுக்குற ஜாமீனை ஏற்றுக்கிறாருன்னா பிலமோன் பவுல் மேலே எவ்வளோ மரியாதை வச்சிருப்பார். அந்த மரியாதைக்கு பாத்திரமான பவுல் எப்படி நடந்துக்கிறாங்கிறதெல்லாம் நம்ம இங்கே படிப்படியாக இருக்கு. அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, எஜமானும் இல்லை. ஏன்னா இங்கே 2 பேருமே புது சிருஷ்டியே காரியம். இங்கே 2 புது சிருஷ்டியை இறைவன் இருக்கார் அப்படின்னா அங்கே சமாதானத்துக்குள்ள ஒப்புரவாக்கி இருக்கிறார் அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு படிப்பினையை இந்த பாடத்தில் நம்ம கற்றுக்கிறோம். தூது குறித்த அன்பு சகோதரருக்கு நம்முடைய சபையின் சார்பாக நம்ம மீண்டுமாக நன்றிகளை எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்தின பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம் துதி ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கொள்வோம். இந்த கூடுகைக்கு நம்ம நிறைவாக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இறைவன் கீதங்களை வாசிக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் சதீஷ் அவர்களை நாம் முன்னழைக்கிறோம். இன்றைய நாளுக்குரிய இரவின் இனிய கீதங்கள் வசனம் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். விளக்கம்: மற்றவர்கள் நன்மைக்காக தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்த நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை காட்டிலும் தன்னைத்தான் வெறுப்பதற்கு வேறு முன்மாதிரி கிடையாது. அவர் ஆவிக்குரிய சுபாவத்திலே மகிமையிலும் கனத்திலும் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தார். அதனால்தான் நமது நிமித்தமாக அவர் தரித்திரரானார், மனித குலத்தையே மீட்க மனித சாயலானார். இதன் முடிவாக தன் ஜீவனையே கல்வாரியில் பலியிட்டு நாம் ஐஸ்வர்யம் அடைய, தெய்வீக நன்மைகளை பெற, கிறிஸ்துவினால் உண்டாகும் தேவ கிருபைகளை அடைய, தெய்வீக மேன்மையில் தேவனுடைய வலது வருஷத்தில் வீற்றிருக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் உடன் சுதந்திராகும்படிக்கு அருள் செய்தார். இப்படிப்பட்ட உன்னத உடன் சுதந்திராக வேண்டுமானால் நாம் அவரை பின்பற்றி அவருடைய வழிகளில் நடந்து அவருடைய ஆவிக்குள்ளாக ஜீவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாச வீட்டாரிலே யாருக்காவது என்ன குறையாவது உண்டென்று கண்டால் ஆவிக்குரியது மட்டுமல்லாமல் உண்ண உடுக்கவும் உடனடியாக குறைவை நிறைவாக்க நம்மால் ஆன யாவையும் செய்ய வேண்டும் என்பதே. நன்றி மன்றாட்டை நம்முடைய அன்பு சகோதரர் ஜேம்ஸ் பாஸ்கர் அவர்கள் இறுதி ஜெபமாக இந்த ஜெபத்திற்கு தொடர்ந்து ஒரு சில அறிவிப்புகள் நம்முடைய அன்பு சகோதரை வழங்குவார். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து உமது பாதப்படியாகிய பூமியில் உள்ள உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் அன்போடும் இரக்கத்தோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் சத்தியத்தோடும் வழிநடத்தி வரும் அன்பான பரம தாப்பனே, இதோ தேவரின் இந்த நாளுக்காக மீண்டுமாக நன்றி செலுத்துகிறோம் தாப்பனே. இந்த நாளிலும் கூட காலை முதல் இந்த நேரம் வரையிலும் எங்களுக்கு நேரிடவிருந்த எத்தனையோ சோதனைகளுக்கு மத்தியிலும் எத்தனையோ சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் கூட தேவரின் நாங்கள் ஜெயிப்பதற்கும் சாத்தானை வெல்வதற்கும் நீர் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்திற்காக நன்றி தாப்பனே. அதிலும் விசேஷமாக இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒன்றாக கூடி தேவரின் சத்தியத்திற்கென்று நேரம் ஒதுக்கி சத்தியத்தை கேட்பதற்கு நீர் கொடுத்த தயவிற்கு மீண்டும் நன்றிகளை நாங்கள் தெரிவிக்கிறோம் தாப்பனே. தேவரின் ஏதோ உம்முடைய மிகப்பெரிய கிருபையினாலே இந்த உலகத்தில் எங்கெங்கோ பிறந்த எங்களை எல்லாம் நீர் சத்தியத்தின் நிமித்தம் ஒன்று கூட்டி இந்த சத்தியத்தின் மீது எங்களுக்கு வாஞ்சியை ஏற்படுத்தி தேவரின் இந்த சத்தியத்தின் மூலம் நல்ல குணலட்சணங்களை கற்றுக் கொடுத்து அந்த ஒவ்வொரு குணலட்சணங்களும் எங்களை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு தேவையான அடிப்படையான சத்தியங்களையும் தேவரி தாமே தந்து வருகிறீர்களே. இப்படிப்பட்ட சத்தியங்களை பெற்ற நாங்கள் தேவரி ஒரு காலம் இந்த சத்தியத்தை விட்டு தவறாதபடிக்கு நாங்கள் கேட்ட அவசரங்களின்படி நாங்கள் ஜீவிப்பதற்கு எங்கள் வாழ்க்கையில் சந்தர்ப்பங்கள் ஏற்படும் போது அந்த சந்தர்ப்பத்தில் இந்த வசனங்களை நாங்கள் நினைத்து பார்த்து வசனமாகவே நாங்கள் வாழ்ந்து முடிக்க எங்களுக்கு தேவையான பரிசுத்தாவியை தேவரின் தாமே பரத்திலிருந்து தர வேண்டும் என்று உங்களுக்கு கெஞ்சுகிறோம் தாப்பனே. தேவரிருந்தும் இந்த உலகத்தில் உங்களுடைய பிள்ளைகளாக ஜீவிக்கக்கூடிய நாங்கள் எந்த ஒரு காரியத்தை இந்த பூமியில் நாங்கள் செய்தாலும் மற்ற மனுஷருக்கு முன்பாக அதை உங்களுடைய சித்தப்படி செய்யவும் உங்களுடைய நாமத்தை மைமைப்படுத்தும்படியாக செய்யவும் கிருபை தர வேண்டும் என்று உங்களுக்கு கெஞ்சுகிறோம் தாப்பனே. இதோ தேவரின் இந்த கூட்டத்தில் உங்களுடைய பிரசன்னம் இருந்து எங்களை வழிநடத்தியது போல வரக்கூடிய நாட்களிலும் இதே சமயத்தில் கூட்டங்கள் எங்கெங்கோ நடக்குதோ எல்லா இடத்திலும் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் மத்தியிலிருந்து கேட்கக்கூடிய எங்களுக்கும் தேவரின் தாமே
பரிபூர்ணமான பரிசுத்தாவை தந்து அதன்படி ஜீவிக்க கிருபை தர வேண்டும் என்று உங்களிடத்தில் கெஞ்சுகிறோம். சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் கெஞ்சுகிறோம் தாப்பனே. உடல் நலம் இல்லாமல் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்காகவும் சகோதரிகளுக்காகவும் கெஞ்சுகிறோம் தாப்பனே. தேவரித்தாமே அவர்களுக்கு தேவையான ஆறுதலின் தேர்தலின் சமாதானத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கெஞ்சுகிறோம் தாப்பனே. மீதியான நேரங்கள் எல்லாவற்றையும் ஒரு பாதத்தில் வைக்கிறோம் தாப்பனே. எங்களுடைய வாழ்நாட்களில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீரோ அதை மட்டுமே செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மனுக்குலத்தின் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உமது கிருபை நிறைந்த பொற்பாதம் பணிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமென். அனைவரும் அமரலாம். அறிவிப்புகள். நம்முடைய விசுவாச குடும்பத்தில் மறுபடியுமாக ஒரு குழந்தை பிறந்துள்ளதை உங்களுக்கு மிக மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறோம். நம்முடைய அன்பு சகோதரர் தயாளன், சகோதரி ஆனந்தி அவர்களுக்கு இன்று காலை 11:50 நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் அதுக்கு நியரஸ்ட் டைம், அந்த ஒரு சமயத்தில் அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது என்பதை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். ஏற்கனவே குரூப்பில் அதை பற்றின மெசேஜஸ் போட்டிருந்தோம். இருந்தாலும் இதை அறிவிப்பாக மறுபடியும் சொல்கிறோம். அந்த குழந்தையும் இந்த சத்திய குடும்பத்தில் வளர்ந்து சத்தியத்திற்கு ஒரு சாட்சியாக இருக்க நம்முடைய அனுதின ஜெபங்களில் நாம் அனைவரும் வேண்டிக் கொள்ளலாம். தொடர்ந்து நம்முடைய வேத பாடங்கள் மாலை 7:15 ஒவ்வொரு நாளும் நடக்கும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் தயாராக வரும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.